செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின்கொலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பனி. உலகெங்கும் இருக்கின்ற தரிசனம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். வருகின்ற குரோதி வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி மார்ச் 29/3/2025 சனிக்கிழமை என்று இரவு 9:44 சனி பகவான் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு சஞ்சாரம் செல்ல இருக்கிறார். இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக என்னென்ன நடக்கும் என்பதை பற்றி இந்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். இந்த சனி பெயர்ச்சி என்பது 2027 ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் இந்த சனி இதே ராசிலேயே, அதாவது மீன ராசிலேயே சஞ்சாரம் செய்கிறார். இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக என்ன பலன் நடக்கும் என்று ஒவ்வொரு ராசிக்கும் இப்பொழுது தனித்தனியாக பார்ப்போம். முதலில் மேஷராசி. அஸ்வினி, பரணி, கிருத்திகை, உணாக பாத்திலே பிறந்த மேஷராசி அன்பர்களே, இதுவரை லாபஸ்தானத்திலே இருந்த சனி பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்திலே இருக்கிறார். விரயஸ்தானம் என்பது உங்கள் ராசிக்கு விரயஸ்தானம் என்பது குருடைய வீடு. ஆகவே விரயங்கள் நடக்கும். அந்த விரயங்கள் சுபவிரயமாகத்தான் இருக்கும். என்றால் குருடைய வீட்டில் சனி பகவான் வருவதனால் சுபவிரயமாக இருக்கும். அந்த சுபவிரயம் என்பது அடுத்த வருடம் 2026 மங்களகரமாக நடக்கும் என்று எதிர்பார்க்கும். என்றால் 2026 அந்த சனி பகவானுக்கு குருடைய பார்வை நேரடியாக கிடைக்கிறது. அதாவது குருடைய சிறப்பு பார்வையாக 9ஆம் இட பார்வையாக 1/6/2026 சனி பகவானுக்கு உங்களுடைய 7.5 சனிக்கு இந்த குருடைய பார்வை இருப்பதனால் அப்பொழுது நிச்சயமாக சுபவிரயங்கள் நடக்கும். இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே வருவதனால் உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்க போகிறது. 7.5 சனி ஆரம்பித்தால் என்ன ஆகுமோ என்று நீங்கள் பயப்பட வேண்டிய, அச்சம் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 வருடங்கள் சனி பகவான் இருக்கும்போது முதல் 2.5 வருடங்கள் உங்களுக்கு செலவினங்கள் ஆகும். அடுத்த 2.5 வருடங்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. ஆக 2.5 வருடம் கழித்து வரக்கூடிய அடுத்த சனிப்பெயர்ச்சி தான் உங்களை பாதிக்குமே தவிர இப்பொழுது ஆரம்பிக்கின்ற இந்த 7.5 சனி உங்களுக்கு ஆரம்பத்தில் 2.5 வருடங்கள் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. கவலைப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. 2வது 2.5 வருடத்தில் தான் ஆரோக்கிய குறைவு ஏற்படும். 3வது 2.5 வருடத்திலே உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும். ஆக சனி பகவான் 7.5 நாட்டு சனி வந்துவிட்டாலே என்ன ஏற்படுமோ என்று பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்தந்த ராசியின் தன்மைக்கேற்ப இந்த சனி பகவான் நல்லது தீவையை ஆகவே சரிசமமாக கொடுப்பார். அதன்படி மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்கிறது. அந்த 7.5 சனி ஆரம்பித்தனால் தொழில்துறையிலே உங்களுக்கு செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். என்றால் தொழிலாதிபதி விரயஸ்தானத்திலே இருக்கிறார். தொழில் வளர்ச்சிக்காக, தொழில் விருதுக்காக நீங்கள் நிறைய செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். அந்த செலவுகளுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த 7.5 சனி ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு குருபலமும் இருக்கிறது. ஆகவே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த 7.5 சனியில் நிறைய பேருக்கு திருமணம் ஆகும். நிறைய பேர் 7.5 சனி ஆரம்பித்து விட்டால் திருமணம் செய்யக்கூடாது என்ற அந்த நினைப்பில் இருக்கிறார்கள். அப்படியெல்லாம் கிடையாது. 7.5 சனி நடக்கும் போது தான் நிறைய பேருக்கு திருமணம் நடக்கும். இந்த மேசராசியிலே பிறந்தவர்களுக்கு 7.5 சனி பிடிப்பதே சுபகாரியங்கள் செய்வதற்காகத்தான். தொழில்துறையிலும் செலவினங்கள் அதிகமானாலும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். பதவி உயர்வு காரணமாக வேறு இடங்களுக்கு மாற்றலாகி செல்வீர்கள். அது முக்கியமாக கடல் சார்ந்த பிரதேசங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்ல விரும்புபவர்களுக்கு இந்த 7.5 சனி உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஆகவே நீங்கள் வெளிநாடு சென்று உத்தியோகம் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் ஆரம்பத்திலேயே வருகிறது. இந்த 7.5 சனி பிடித்த பிறகு அடுத்த வருடத்திலே, அதாவது ஒரு பாதி முடிந்து 2வது பாதியிலே நிச்சயமாக வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும். கடன் வாங்கி வீடு மனை வாங்கினாலும் அதன் கடனை அடைத்து விடுவீர்கள். ஆகவே கடனை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த 7.5 சனியிலே நிச்சயமாக திருமணம் நடக்கும். அதுவும் முக்கியமாக 7.5 சனி பிடித்த உடனேயே உங்களுக்கு திருமண வாய்ப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுக்கு திருமண வாய்ப்பு ஏற்பட்டு திருமணம் முடிவானால் 7.5 சனி நடப்பதனால் அதை தடுப்பதற்கு நிறைய பேர் காத்திருப்பார்கள். ஆகவே உடனடியாக, அதாவது திருமணம் முடிவான உடனடியாக 2 மாதத்திற்குள்ளாக முகூர்த்தம் வைத்து திருமணத்தை நடத்தி முடித்து விட வேண்டும். இல்லாவிட்டால் தடைகள் ஏற்பட வாய்ப்பு ஏற்படும். அடுத்து பெண்களுக்கு இந்த 7.5 சனி ஒரு யோகமான 7.5 சனி. தங்க நகைகள், வெள்ளி நகைகள் வாங்கி அணிந்து கொள்வீர்கள்.
அதன் மூலமாக சந்தோஷம் அடைவீர்கள். உங்கள் புருஷனுக்கு இந்த ஏழரை சனி நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், லட்சுமிகரமாக இருக்கும். உங்கள் புருஷனுக்கு உங்கள் கணவன்மார்களுக்கு 6ஆம் இடத்திலே அந்த சனி பகவான் வர இருக்கார். ஆகவே லட்சுமிகரமாக அமையும். பழைய பாக்கியங்கள் வசூலாகும். தொழில்துறை விருத்தி உங்கள் கணவன்மார்களுக்கு நன்றாக இருக்கும். அடுத்து அந்த பெண்களுக்கு 12ஆம் இடத்திலே அந்த சனி பகவான் வருவதனால் சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்க பழகிக் கொள்வதுதான் உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த மேஷராசியிலே பிறந்த விவசாயிகளுக்கு இந்த வருடம் நல்ல மகசூல் கிடைக்கும். அதுவும் முக்கியமாக 12ஆம் இடத்திலே சனி பகவான் வர இருப்பதனால், ஜலராசியிலே வர இருப்பதனால் உங்கள் வீடுகளிலோ அல்லது தோட்டங்களிலோ நீங்கள் போர் போட்டால் சுவையான குடிநீர் கிடைக்கும். அதன் மூலமாக விவசாயம் செழிக்கும். ஆனால் அதிகமான நீர் சேதாரங்கள் ஏற்படும் வாய்ப்பு இருக்குது. ஆகவே மழைக்காலத்தில் பயிரிடும் போது எதை பயிரிட வேண்டும் என்று அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கத்திற்கு சென்று அவர்கள் சொல்படி நீங்கள் நடந்து கொண்டால் நிச்சயமாக நல்ல பயிர் வளர்ச்சி ஏற்படும். அதன் மூலமாக அடுத்த காலகட்டத்திலே புதிய நிலங்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உருவாகும். இந்த ஏழரை சனி என்பது மேஷராசியில் இருப்பதனால் வயதானவர்களுக்கு கண் சிகிச்சை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கண் சிகிச்சை செய்தாலும் நிச்சயமாக பார்வை பலம் கிடைக்கும். பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. சிறந்த டாக்டராக தேர்ந்தெடுத்து கண் சிகிச்சை செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் ரெட்டினாவிலே பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே ரெட்டினா ஸ்பெஷலிஸ்டிடம் நீங்கள் சென்று கண் சிகிச்சை செய்து கொள்வது நல்லது. மாணவர்கள் இந்த வருடம் மிகவும் கடுமையாக உழைத்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். முக்கியமாக மாணவர்கள் படிக்கும்போது மற்றவருடன் சேர்ந்து படிக்காமல் நீங்கள் தனியாக படித்தாலே நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும். மற்றவருடன் சேர்ந்து படித்தால் உங்களுடைய மதிப்பெண்கள் குறைய வாய்ப்பு இருக்கிறது. என்றால் அருகில் இருக்கின்ற மாணவர்கள் இதை படிக்க வேண்டாம், அதை படிக்க வேண்டாம், அது வராது, இது வராது, தேர்வில் இது கேட்க மாட்டார்கள் என்று கூறுவார்கள். ஆனால் நீங்கள் நினைத்திருப்பீர்கள் அது தேர்வில் கேட்பார்கள் என்று. நீங்கள் நினைப்பது தான் நடக்குமே தவிர அருகில் இருக்கிற மாணவர்கள் சொல்படி நடந்தால் உங்களுடைய மதிப்பெண்கள் குறைய வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆகிய குடும்பத்தில் மற்றவருடன் பேசும்போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றவருடன் பேசும்போது வாக்குவாதங்களை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. 6ஆம் இடத்தை இந்த சனி பகவான் பார்க்கிறார். ஆகவே உங்களுக்கு கால் நோய்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. கால் நோய்கள், கண் நோய்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. எந்த உணவுகளை உட்கொண்டால் நல்லது என்று மருத்துவரிடம் கேட்டு அதன்படி உணவு உட்கொண்டால் இந்த தோஷங்களுக்கு நீங்கள் விடுபட முடியும். அடுத்து உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு அந்த சனியுடைய பார்வை வருகிறது. 9ஆம் இடம் இது தந்தையுடைய ஸ்தானம். ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தந்தைக்கு ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. ஆனால் பெரிய தோஷங்கள், பெரிய இழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. மொத்தத்தில் இந்த ஏழரை சனி உங்களுக்கு ஆரம்பிப்பதனால் என்ன நேருமோ, என்ன கஷ்டங்கள் நேருமோ என்று அச்சப்பட தேவையில்லை. என்றால் அது குருவுடைய வீடு, ஜலராசி. பொதுவாக ஜலராசியில் ஒரு கிரகம் இருக்கும் போது பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்துவது கிடையாது. ஆகவே பெரிய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படுத்தாது. அதுவும் இந்த சனி பகவான் இருப்பது குருவுடைய வீடாக இருப்பதனால் தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அந்த தெய்வ அனுகிரகத்திற்காக ஏழரை சனியுடைய தோஷம் விடுபடுவதற்காக என்ன செய்ய வேண்டும் என்று இப்போது பார்ப்போம். உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானத்திலே இந்த ஏழரை சனி ஆரம்பிக்கிறது. ஆகவே ஒரு முறை கண்டிப்பாக திருநள்ளாறு சென்று விட்டு வர வேண்டும். திருநள்ளாறு செல்லும் போது நேராக முதலிலே திருநள்ளாறு நலத்தீர்த்தத்திலே நீராடலாம். அல்லது நலத்தீர்த்தத்தில் தண்ணீரை நீங்கள் தலையிலே 7 முறை ஹரி 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 என்று சொல்லி 7 முறை தலையிலே தெளித்துக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு ஒரு சூரத்தங்கையை அங்கே இருக்கின்ற விநாயகருக்கு உடைத்து விட்டு அங்கே இருக்கிற சந்நிதிகளுக்கு நீங்கள் பூஜை செய்து விட்டு வரலாம். அதன் பிறகு தர்பாரண்யேஸ்வரர் கோயிலுக்கு சென்று அங்கே சனி பகவானை வழிபாடு செய்துவிட்டு, விநாயகரையும் சனி பகவானை வழிபாடு செய்துவிட்டு, அதன் பிறகு சிவபெருமானை வழிபாடு செய்துவிட்டு அங்கு கடைசியாக அம்பாளை வழிபாடு செய்துவிட்டு வெளியே வர வேண்டும். தீபங்கள் ஏற்றும் போது 8 தீபங்கள் ஏற்றுவது மிகவும் சிறப்பானது. ஏனென்றால் 8 என்பது சனி பகவானை குறிக்கும். ஆக 8 தீபங்கள் ஏற்ற வேண்டும். அதன் பிறகு நேராக அந்த நலத்தீர்த்தம் செல்கின்ற அந்த தெருவுக்கு எதிரிலேயே பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது. நல நாராயண பெருமாள் கோயில். அதாவது நலனுடைய சாபம் தீர்த்த நாராயணன் என்று பொருள். நல நாராயண பெருமாள் கோயில். அங்கே சென்று பெருமாளையும் தாயாரையும் கடைசியாக பஞ்சமுக ஆஞ்சநேயரும் தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும். இவ்வாறு செய்துவிட்டு வந்தால் இந்த ஏழரை சனி உங்களுக்கு நல்ல சனியாக மாறிவிடும். அது மாத்திரமில்லாமல் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே ஒவ்வொரு சனிக்கிழமையும் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சனுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இதன் மூலமாகவும் பிரச்சனைகள் இல்லாமல் இந்த வருடம் முழுமைக்கும் நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி.
கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசிஷம் 1, 2 பாதங்களே பிறந்த ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்திலே இருந்த சனி பகவான் இப்பொழுது லாபஸ்தானத்திற்கு வருகிறார். ஆகவே தொழில்துறையிலே நல்ல லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய சனி பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கிறது. இந்த சனி பயிற்சியின் மூலமாக உங்கள் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும், உங்களுக்கும் நல்ல காரியங்கள் நடக்கும். அந்த நல்ல காரியங்கள் மே மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு அடுத்த ஜூன் 1ஆம் தேதி வரை ஒரு வருடம் மிக நன்றாக இருக்கிறது. அப்பொழுது குரு பலமும் இருக்கிறது, மேலும் சனியும் லாபஸ்தானத்தில் இருக்கிறது. ஆகவே எல்லா வகையிலும் சிறப்பான சனி பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கிறது. இந்த சனி பயிற்சி என்பது சில ராசிகளுக்கு மிக நல்லது. அதில் ஒன்று இந்த ரிஷபராசி. இந்த ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு தொழில்துறையிலே புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றியை பெறுவீர்கள். தொழில் விஸ்தரிப்பு செய்து கொள்ளலாம். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு தொழில் விஸ்தரிப்பு செய்து நல்ல லாபத்தை பெறக்கூடிய சனி பயிற்சியாக இருக்கிறது. மேலும் இந்த சனி பயிற்சியின் மூலமாக உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு பெறுவார்கள். பதவி உயர்வு காரணமாக வெளியிடங்களுக்கு மாற்றலாகி செல்வார்கள். பதவி உயர்வு பெற்று அவர்கள் நன்மைகளை அடைவார்கள். மேலும் வீடு மனை வாங்க விரும்புபவர்களுக்கு கடன் வாங்கியாவது அவசியம் நீங்கள் வீடு மனை வாங்க வேண்டும். கடன் வாங்கினாலும் விரைவில் கடன் சுமை தீர்ந்துவிடும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. நன்றாக பெரிய வீடாக வாங்கிக் கொள்வது நல்லது. மேலும் திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக கண்டிப்பாக இந்த சனிப்பெயர்ச்சி ஆரம்பித்து 1.5 வருடத்திற்குள்ளாக கண்டிப்பாக திருமணம் நடக்கும். உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்களை பரிகாரம் செய்து கொள்ளுங்கள். அதற்கு தகுந்த பரிகாரம் செய்து கொண்டால் நிச்சயமாக திருமணம் இந்த வருடத்திலே, இந்த சனிப்பெயர்ச்சி ஆன ஒரு வருடத்திலே நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். அதுவும் முக்கியமாக 14/5/2025க்கு பிறகு 18/10/2025க்குள்ளே நிச்சயமாக திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக பெண்களுக்கும் நல்ல லாபம் ஏற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் செய்கின்ற பெண்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் கணவன்மார்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள், நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். குழந்தைகளால் நீங்கள் நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள். விவசாயிகளுக்கு நீங்கள் எதை பயிரிட்டாலும் சரி, எந்த விதமான பயிர்களை பயிரிட்டாலும் உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக கிழங்கு பயிரிடுபவர்கள், கிழங்கு பயிர்கள், மேலும் மஞ்சள் பயிரிடுபவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். பல வகைகளை பயிரிடுபவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். பொதுவாக விவசாயிகளுக்கு மிக மிக ஏற்றம் ஏற்படுத்தக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி இருக்கிறது. மேலும் விவசாயிகள் அதில் கிடைக்கின்ற லாபத்தின் மூலமாக அருகில் இருக்கின்ற நிலத்தையும் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆக உங்களுக்கு நல்ல விருத்தி இருக்கிறது இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக. இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக வயதானவர்களுக்கு உங்கள் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதற்கு தகுந்த மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள். சனி பொதுவாக குருடைய வீட்டிலே வரும்போது ஆயுர்வேதம், சித்த வைத்தியம், ஹோமியோபதி ஆகிய மருத்துவம் உங்களுக்கு நல்ல உதவிகரமாக இருக்கும். மேலும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் இந்த சனி பகவான் வருவதனால் நிச்சயமாக வயதானவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்கள் நடையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் நன்றாக நடக்கக்கூடிய அளவுக்கு ஆரோக்கியம் ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் இந்த வருடம் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். முக்கியமாக நீட் தேர்வு எழுதுபவர்களுக்கு நிச்சயமாக எந்த விதமான டொனேஷனும் கிடைக்காமல், அதாவது அதிகமான செலவு செய்யாமல் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல இடங்களிலே மருத்துவ கல்லூரிகளை இடம் கிடைத்து மருத்துவம் படிப்பீர்கள். நீட் தேர்விலே நல்ல மதிப்பெண்கள் பெற்று யோகத்தை அடைவீர்கள். நீங்கள் எந்த விதமான தேர்வை எழுதினாலும் அந்த தேர்விலே நல்ல மதிப்பெண்களை பெறுவீர்கள். மதிப்பெண்களை பெற்று கல்லூரி மாணவர்களுக்கு படித்தவுடன் உடனடியாக கேம்பஸ் இன்டர்வியூலேயே நிச்சயமாக நல்ல பதவிகள் கிடைக்கும், நல்ல தொழில் அமைப்பும் கிடைக்கும், உத்தியோகம் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல சேலரி ஹைக், நல்ல வருமான உயர்வும் இந்த வருடம் உங்களுக்கு இருக்கிறது. இந்த வருடத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி காரணமாக உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை வருகிறது. 11ஆம் இடத்திலிருந்து சனியுடைய பார்வை உங்கள் ராசிக்கு வருகிறது. ஆகவே இந்த வருடம் உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள், முன்னேற்றங்கள் ஆகியவற்றை வெளியிலே சொல்லக்கூடாது. வெளியிலே சொன்னால் அதிலே சில சங்கடங்கள் ஏற்படும். ஒரு காரியம் நடைபெறுவதற்கு முன்பாக அதை வெளியிலே சொன்னால் அந்த காரியம் நடைபெறுவதில் சிக்கல் ஏற்படும். ஆகவே வெளியில் சொல்லாமல் இருந்தால் திருஷ்டி இல்லாமல் எல்லா காரியங்களும் நீங்கள் வெற்றி பெற முடியும். இந்த சனிப்பெயர்ச்சியின் மூலமாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை அந்த சனி பகவான் பார்வையிடுகிறார். ஆகவே உங்களுடைய குழந்தைகளுடைய முன்னேற்றத்தை பற்றியும் நீங்கள் வெளியே சொல்லக்கூடாது.
குழந்தைகள் நிச்சயமாக நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். ஆனால் அந்த முன்னேற்றத்தை பற்றி அவர்கள் எடுக்கின்ற மார்க், அவர்களுடைய முன்னேற்றம் ஆகியவற்றை வெளியில் சொல்லக்கூடாது. சொன்னால் அவர்களுக்கும் திருஷ்டி ஏற்படுத்தும். ஆக உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் திருஷ்டி ஏற்படுத்தக்கூடிய அந்த சனி பயிற்சியாக இருக்கிறது. 8ஆம் இடத்தை இந்த சனி பகவான் பார்த்தாலும் இந்த ராசிக்கு சனி நல்லவர். ஆகவே உங்களுக்கு கண்டம் இந்த வருஷம் கிடையாது. எவ்வளவு வயதானவர்களாக இருந்தாலும் நிச்சயமாக 2.5 வருடங்களுக்கு கண்டங்கள் கிடையாது. பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படுத்தாது. இந்த சனி பயிற்சியின் மூலமாக ரிஷபராசியில் பிறந்தவர்கள் 90% நன்மைகளை பெற்று நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. அது மாத்திரமில்லாமல் இந்த ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு லாபஸ்தானத்தில் குருடைய வீட்டிலே இந்த சனி பகவான் வருவதனால் பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாக நீங்கள் தொழில் விருத்தியை செய்து கொள்வீர்கள். எந்த தொழில் செய்வர்களாக இருந்தாலும் நல்ல லாபத்தை அடைவார்கள். இந்த சனி பயிற்சி மேலும் நன்மை பெறுவதற்காக, சிறப்பை பெறுவதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே பரிகாரம், உங்கள் ஊரில் இருக்கின்ற ஆஞ்சநேயருக்கு ஒரு முறை அபிஷேகம், உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலோ அல்லது சனிக்கிழமையோ அபிஷேகம் செய்துவிட்டு வாருங்கள். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல முன்னேற்றத்தை அடைந்து நல்ல கௌரவத்தை அடைந்து இந்த ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் பல விதத்திலும் யோகத்தை பெறுவார்கள் என்பது உறுதி. மிருகசிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்த மிதுன ராசி என்பர்களே, மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்திற்கு வருகிறார். அதாவது 12ஆம் இடத்திற்கு பார்வையிடுகின்ற 10ஆம் இடத்திற்கு வருகிறார். 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு வந்து விரயஸ்தானத்தை பார்வையிடுகிறார். ஆகவே தொழில்துறையிலே சுப விரயங்கள் நடக்கும். நீங்கள் வேலை செய்யும் போது நிறைய வேலைப்பாடு மிக மிக அதிகமாக இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு கூட 1க்கு 2, 3 பங்கு அதிகமான வேலையை கொடுப்பார்கள். சலிக்காமல் செய்யுங்கள். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். 10ஆம் இடத்தில் சனி பகவான் வருது. தொழில்துறையில் வேலைப்பாடு அதிகரித்தாலும் தொழில்துறையிலே நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். பொதுவாக ஜலராசியிலே சனி பகவான் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியான, திரிகோணத்திற்கு அதிபதியான சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஜலராசியிலே வருகிறார். ஆக வெளிநாடு செல்ல விரும்பு பல காலம் காத்திருப்பவர்களுக்கு, இந்த மிதுன ராசியில் பிறந்து காத்திருப்பவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில்துறையிலும் நீங்கள் கடன் வாங்கி கூட புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம். நிச்சயமாக அந்த கடன் விரைவில் அடைந்துவிடும். நீங்கள் எப்பொழுது கடனை திருப்பி கொடுத்தாலும் செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் திருப்பி கொடுப்பது நல்லது. முக்கியமாக சனிக்கிழமையன்று பிற்பகலிலே கடன் திருப்பி கொடுத்தால் விரைவில் கடன் அடைந்துவிடும். இந்த மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அக்டோபர் மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு, 18/10/2025க்கு பிறகு டிசம்பர் மாதம் வரை ஒரு 3 மாதம் நல்ல குருபலம் இருக்கிறது. அந்த 3 மாதத்தில் திருமணம் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்பொழுது முடியாவிட்டால் 1/6/2026க்கு பிறகு நிச்சயமாக திருமணம் நடந்தது. அதாவது அதற்கு பிறகு தாமதமாவதற்கான வாய்ப்புகளே கிடையாது. ஆகவே திருமணமாகாதவர்களுக்கு இந்த சனி பயிற்சியின் மூலமாக நிச்சயமாக திருமணம் கைகூடும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். வெகு காலம் நீங்கள் காத்திருந்து திருமணம் ஆகவில்லை என்று முதிர் கன்னிகளுக்கும் முதிர் பிரம்மச்சாரிகளுக்கும் கூட இந்த வருடம் நிச்சயமாக திருமணம் நடைபெறும். ஆகவே திருமணத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம். குடும்பத்தில் நிச்சயமாக சுபகாரியங்கள் நடக்கும். இந்த வருடம் பெண்களுக்கு, அதாவது மிதுன ராசியிலே பிறந்த பெண்களுக்கு தொழில்துறையில் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் கணவன்மார்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்களுக்கும் உங்கள் கணவன்மார்கள் இருவருக்குமே வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். வேலைப்பளு தான் இந்த சனிப்பயிற்சியின் மூலமாக இருக்கிறது. மிகவும் சிரமமாக இருக்கிறது. இருந்தாலும் அந்த வேலைப்பளுவை நீங்கள் கருத்தில் கொள்ளாமல் நீங்கள் வேலை செய்தால் நிச்சய வளர்ச்சியும் உங்களுக்கு காத்திருக்கிறது. அடுத்து விவசாயிகளுக்கு நீங்கள் கிழங்கு வகைகளை பயிரிட வேண்டும், அல்லது பல வகைகளை பயிரிட வேண்டும், அல்லது அரிசி பயிரிடலாம். இந்த 3 பயிர்களை நீங்கள் செய்தால் நிச்சய லாபம் பெற முடியும். கிழங்கு வகைகள், அரிசி வகைகள், அடுத்தது பல வகைகள். இந்த 3 பயிர்கள் உங்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த லாபத்தின் மூலமாக வீடு கட்டிக்கொள்ளலாம், அல்லது சுபகாரியங்கள் குடும்பத்திலே செய்து கொள்ளலாம். ஆக உங்களுக்கு விவசாயிகளுக்கு யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய சனி பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கிறது. இந்த சனி பயிற்சியின் மூலமாக வயதானவர்களுக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது மூட்டு வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் முக்கியமாக மூட்டுகளில் நீர் தேக்கம் ஏற்பட்டு அதன் மூலமாக வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வலியை போக்கிக் கொள்வதற்காக ஆயுர்வேதிக் மருந்துகளையோ ஹோமியோபதி மருந்துகளையோ எடுத்துக்கொள்வது நல்லது.
நீங்கள் அலோபதி வைத்தியத்தை விட இந்த வைத்தியம் உங்களுக்கு சிறப்பானது. என்றால் குருடைய வீட்டில் சனி வரும்போது இந்த வகையான, அதாவது அலோபதியை விட ஆயுர்வேதிக் மேலும் ஹோமியோபதி இந்த மருத்துவ முறைகள் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும், நல்ல நடையை ஏற்படுத்தி கொடுக்கும். என்றால் சிலருக்கு மூட்டு வலி அவதிப்படுவார்கள். அவர்கள் நன்றாக நடப்பதற்காக இந்த வைத்தியம் மிகவும் சிறப்பானது. மேலும் எதை சாப்பிட வேண்டும் என்று தெரிந்து கொண்டு அதை மாத்திரம் சாப்பிட்டால் போதுமானது. மாணவர்களுக்கு இந்த வருடம் நல்ல மதிப்பெண்கள் கிடைத்து நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். அவர்கள் தனியாக படித்தாலும் கூட்டாக சேர்ந்து படித்தாலும் இரண்டும் ஒன்றுதான். நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெற்று படித்த மாணவர்களுக்கு உடனடியாக கேம்பஸ் இன்டர்வியூலேயே வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் நல்ல முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் என்பது உறுதி. இந்த சனி பேச்சின் மூலமாக பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவர்கள் 70% நன்மைகளை பெற்று யோகத்தை அடைவார்கள். இந்த சனி பயிற்சியில் சிலருக்கு உங்கள் ஜாதகத்திலே பிரச்சனைகள் இருந்தால் சில தோஷங்கள் ஏற்படலாம். அதற்கு பரிகாரமாக இந்த மிதுன ராசியிலே பிறந்தவர்கள் ஒரு முறை அவசியம் குருவாயூர் சென்று விட்டு வர வேண்டும். புதன்கிழமை வியாழக்கிழமை 2 நாள் தரிசனம் செய்யும்படி குருவாயூர் சென்று விட்டு வர வேண்டும். அதன் மூலமாக மாணவர்கள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். மேலும் தொழில் செய்பவர்கள் அவசியம் பிரதி சனிக்கிழமை நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் என்பது மாலையிலே வைக்க வேண்டும். மாலை சூரிய அஸ்தமனம் ஆகும் போது வைக்க வேண்டும். 5 மணி முதல் 7 மணிக்குள், மாலை 5 மணிக்கு பிறகு 7 மணிக்குள் நீங்கள் தாராளமாக அந்த தீப வழிபாடு செய்யலாம். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக மிதுன ராசியில் பிறந்தவர்கள் இந்த அடுத்த சனி பயிற்சிகளையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நன்மைகளை பெறுவீர்கள். முக்கியமாக சனி பயிற்சியின் 2வது பகுதி உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது 1/6/2026 முதல் வரக்கூடிய 2வது பகுதி உங்களுக்கு மிக மிக நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சனி பயிற்சியின் மூலமாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை இந்த சனி பகவான் பார்வையிடுகிறார். இந்த 12ஆம் இடத்தை பார்வையிடுவதன் மூலமாக உங்களுக்கு வேலைப்பளு அதிகமாக இருப்பதன் காரணமாக சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. மேலும் இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். அடுத்து 6ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். 7ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 7ஆம் இடத்தை பார்வையிடுவதன் மூலமாக உங்கள் மனைவிக்கு சிறு ஆரோக்கிய குறைகள், உடல் வலிகள் சரியாகும். ஆக பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. இதையெல்லாம் தீர்ப்பதற்காக முன்பே சொல்லியபடி புதன் வியாழன் 2 நாட்கள் இருக்கும்படி நீங்கள் குருவாயூருக்கு சென்று குருவாயூரப்பனை வணங்கிவிட்டு வர வேண்டும். என்றால் குரு என்பது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு அதிபதி, மனைவிக்கு அதிபதி. புதன் என்பது உங்கள் ராசிக்கு அதிபதி. ஆக உங்கள் வளர்ச்சிக்காகவும் உங்கள் மனைவியுடைய ஆரோக்கியத்திற்காகவும் ஒரு முறை குருவாயூர் சென்று விட்டு வர வேண்டும். புதன் வியாழன் 2 நாட்கள் குருவாயூரில் இருக்கும்படி இருக்க வேண்டும். அடுத்து நான் ஏற்கனவே சொல்லபடி பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் மாலை நேரத்தில் வைத்தால் எந்த விதமான தோஷங்களும் இல்லாமல் இந்த சனிப்பயிற்சி முழுமையாக நன்மைகளை அடைவீர்கள் என்பது உறுதி. புனர்பூசம் 4வது பாதம், பூசம் ஆழியம் இந்த நட்சத்திரங்களை பிறந்த கடகராசி என்பர்களே, கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை அஷ்டமசனி, அஷ்டமசனியினால் நிறைய பேர் படாத பாடுபட்டார்கள். இந்த சனி பகவானுக்கு குருடைய பார்வையும் கிடையாது, அசுபர் சம்பந்தம் மட்டுமே இருந்தது. ஆக அஷ்டமசனியில் படாத பாடுபட்டார்கள். அவர்களுக்கெல்லாம் ஒரு விடுவு காலமாக இந்த சனி பயிற்சி நிகழ இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு அந்த சனி பகவான் வருகிறார். இந்த 9ஆம் இடத்துக்கு சனி பகவான் வருவதனால் இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நல்ல பரிகாரம் கிடைக்கும். இதுவரை நீங்கள் செய்த பூஜைகளுக்கெல்லாம் நல்ல பலன்கள் இனிமேல் தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சனி பயிற்சி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் வருவதனால் உங்கள் தாயின் ஆரோக்கியத்திலும் தந்தையின் ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. தாய் தந்தையருக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்படும். ஆனால் பெரிய தோஷங்கள், இழப்புகள் எதுவும் ஏற்படுத்தாது. தொழில் செய்பவர்களுக்கு இதுவரை இருந்த கஷ்டங்கள் மறையும், இதுவரை இருந்த பிரச்சனைகள் மறையும். இதுவரை தொழில்துறையிலே பண வருவாய் இல்லையே என்று தேடுபவர்களுக்கு இனிமேல் நல்ல வருவாய் கிடைக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு நிச்சயமாக பதவி உயர்வு கிடைக்கும். இதுவரை நீங்கள் எவ்வளவு வேலை செய்தாலும் உத்தியோகத்தில் உயர்வு இல்லாமல் சிரமப்பட்டீர்கள். அந்த சிரமங்கள்லாம் இனிமேல் இருக்காது. நிச்சயமாக உத்தியோக உயர்வு கிடைக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். அடுத்து இந்த சனி பயிற்சியின் மூலமாக சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய தொழில் முயற்சிகள் உங்களை தேடி வரும். அதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். வீடு மனை வாங்க விரும்புபவர்களுக்கு
கடன் வாங்கி வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு. ஆனால் அதிகமாக கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். உங்களால் உங்களுக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கிறதோ அந்த அளவுக்கு கடன் வாங்கினால் போதுமானது. அதிகமான கடன் வாங்கினால் பிற்காலத்திலே 5 வருடம் கழித்து அந்த வீடு விற்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆகவே அதிகமான கடன் வாங்காமல் உங்களால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கடன் வாங்கி வீடு மனை வாங்கலாம் அல்லது கட்டலாம். அல்லது நீங்கள் இருக்கின்ற இடத்தையே நீங்கள் சீர்படுத்திக் கொள்வதும் நல்லது. அடுத்து, திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கடந்த 2.5 வருடங்களாக படாத பாடுபட்டீர்கள் திருமணம் ஆகாமல். இப்பொழுது குருபலம் உங்களை தேடி வருகிறது. இந்த சனி பேச்சு வந்த உடனேயே 1.5 மாதங்கள், அதாவது மார்ச் 29 முதல் மே மாதம் 14 வரை ஒரு குருபலம் இருக்கிறது. அந்த குருபலத்திலே திருமணம் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதை தவறவிட்டால் அதன் பிறகு ஜூன் 1, 2026 முதல் ஒரு வருடம் முழு குருபலம் இருக்கிறது. ஆக இந்த அடுத்த சனி பேச்சுக்குள் நிச்சயமாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும். பெரிய சிரமங்கள் ஏற்படுத்தாது. இந்த கடகராசியில் பிறந்த பெண்களுக்கும் நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் புருஷன்மார்களுக்கு, அதாவது கணவன்மார்களுக்கு இதுவரை எவ்வளவு வேலை செய்தும் முன்னேற்றம் இல்லாமல் தடைகள் இருந்தது. அந்த தடைகளெல்லாம் நீங்கி உங்கள் கணவன்மார்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புதிய தொழில் முயற்சிகள் செய்யலாம். அதிலும் அவர் வெற்றி பெறுவார். குழந்தைகளுக்கு இருந்த பிரச்சனைகள் நீங்கி குழந்தைகளும் நல்ல யோகத்தையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள். விவசாயிகள், இதுவரை நீங்கள் கடன்பட்டு சிரமப்பட்டு நீங்கள் பயிர் செய்தீர்கள், ஆனால் பெரிய லாபம் கிடைக்கவில்லை. ஆனால் இப்பொழுது ஓரளவு லாபம் வர ஆரம்பிக்கும். பழைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவீர்கள். கடன் சுமைகள் ஓரளவு குறைவதற்கான அளவிற்கு உங்களுக்கு பயிர்த்தொழிலில் நல்ல ஈடுபாடு ஏற்பட்டு பயிர்த்தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும். முக்கியமாக அரிசி பயிரிடுபவர்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து மக்காச்சோளம் பயிரிடுபவர்களுக்கும் உளுந்து பயிரிடுபவர்களுக்கும் இந்த கடகராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த கடகராசியில் பிறந்த வயதானவர்களுக்கு இதுவரை இருந்த மூட்டு வலிகள், உடல் வலிகள் ஆகியெல்லாம் மறைந்து ஓரளவு நன்றாக நடமாடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வெளியூர்களுக்கு, வெளியிடங்களுக்கு நீங்கள் யாத்திரைகளை செய்வீர்கள். தேவஸ்தானங்களுக்கு யாத்திரை செய்து நல்ல தரிசனம் கிடைக்கப் பெறுவீர்கள். அதன் மூலமாகவும் சந்தோஷத்தை அடைவீர்கள். மாணவர்கள் சென்ற வருடத்தை விட இந்த வருடம் ஓரளவு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நீட் பயிற்சி எடுப்பவர்கள் நன்றாக, மிக கூர்ந்து நன்றாக படித்தால் ஓரளவு நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். பொதுவாக மாணவர்களுக்கு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, சென்ற வருடத்தை விட இந்த வருடம் ஓரளவு கூடுதலான மதிப்பெண்களை பெறக்கூடிய அளவில் தான் இந்த சனி பேச்சு அமைந்திருக்கிறது. இன்டர்வியூக்கு செல்லும் போது முதல் 2-3 முறைகளில் தோல்வி ஏற்படுமோ என்று முதல் 2-3 சுற்றுகளில் பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் கடைசி சுற்றில் நிச்சயமாக நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். ஆகவே இன்டர்வியூலையும் உங்களுக்கு வெற்றி கிடைத்து படித்த மாணவர்களுக்கு வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வருடத்திலே கடகராசியிலே பிறந்தவர்கள் சென்ற வருடத்தை விட நன்றாக 70% நன்மைகளை பெற்று யோகத்தை பெறுவார்கள் என்பது உறுதி. இந்த சனி பேச்சின் மூலமாக சனிபான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்தை பார்க்கிறார். ஆகவே லாபம் இருக்கும். ஆனால் லாபம் எவ்வளவு வருகிறது என்று நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது. என்றால் லாபத்தை பற்றி நீங்கள் சொன்னால் அதிலே உங்களுக்கு சிரமங்கள் ஏற்படும். மேலும் உங்களுடைய மூத்த சகோதரனுக்கு ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 3ஆம் இடத்தை இந்த சனி பகவான் பார்வையிடுகிறார். ஆகவே இளைய சகோதரனுக்கும் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. ஆக அந்த சனி பேச்சின் மூலமாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தரும். ஆனால் உங்களுடைய சகோதரர்களுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 6ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே தொழில்துறையிலே போட்டிகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் தெம்பும் தைரியமும் பெறுவீர்கள். இதன் மூலமாக தொழில்துறை விருத்தி, லாபம் உங்களுக்கு கூடிய அளவில் அதிகமாக கிடைக்கும். இந்த சனி பேச்சின் மூலமாக நீங்கள் நன்மைகளை மேலும் பெறுவதற்காக, அதாவது சென்ற வருடத்தை விட இந்த வருடம் நன்றாக முன்னேற்றம் பெற வேண்டும் என்பதற்காக இப்பொழுது சனி விடுகிறது, அஷ்டம சனி விடுகிறது. அந்த அஷ்டம சனி விடுத்து அதன் மூலமாக நன்மைகள் பெற வேண்டும் என்பதற்காக ஒரு முறை அவசியம் குச்சனூர் என்ற கோயிலுக்கோ, அதாவது சனி பகவானுடைய சுயம்பு ஸ்தலம் என்று குச்சனூரை சொல்லுவார்கள். ஆக குச்சனூர் என்ற ஸ்தலத்திற்கோ திருநள்ளாறுக்கோ வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை 2 தரிசனம் செய்யும்படி, வெள்ளிக்கிழமை மாலையிலே ஒரு தரிசனமும் சனிக்கிழமை காலையில் ஒரு தரிசனம் செய்துவிட்டு வர வேண்டும். இந்த தரிசனம் செய்வதன் மூலமாக இந்த ராசியிலே பிறந்தவர், அதாவது கடகராசிக்கு நன்மைகளை அடைவார்கள். மேலும் நன்மைகளை அடைவதற்காக பிரதி வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் அல்லது நெய் தீபம் ஏற்றுவிட்டு வரலாம். அந்த தீபம் ஏற்றுவது பகல் 12 மணிக்குள்ளாக இருக்க வேண்டும்.
அதன் மூலமாக தெய்வ புகழும் உங்களுக்கு கிடைக்கும், தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு நன்றாக கிடைத்து நன்மைகளை பெறுவீர்கள் என்பது உறுதி. மகம், பூரம், உத்திரம், உணாபாத்திலே பிறந்த சிம்மராசி என்பர்களே, சிம்மராசியிலே பிறந்தவர்கள் இதுவரை 7ஆம் இடத்துல கண்டக சனியாக இருந்த சனி பகவான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு வந்து அஷ்டம சனியாக உருவெடுக்கிறார். பொதுவாக அஷ்டம சனி என்பது பொதுவாக 7.5 சனியை விட பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதுதான் ஜோதிட சாஸ்திரம். ஆனால் அந்த அஷ்டம சனி வந்து ஒரு 2 மாதங்கள் அதிகமான பிரச்சனைகளை கொடுக்கும். அதன் பிறகு குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு வந்த பிறகு அவ்வளவு பிரச்சனையை கொடுக்க மாட்டார். என்றால் குரு லாபஸ்தானத்தில் வரும்போது அந்த சனி பகவான் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் குருடைய வீட்டில் இருப்பதனால் குரு கொடுக்கக்கூடிய நன்மையை அவர் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு உருவாக்கப்படுவார். ஆகவே அஷ்டம சனியை பற்றி இந்த சிம்மராசியில் பிறந்தவர்கள் முதல் 2 மாதங்களுக்கு மட்டுமே பிரச்சனையை அனுபவிப்பார்களே தவிர அதன் பிறகு பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. முதல்ல உங்கள் குரு பயிற்சி ஆன பிறகு சனி இருக்கும் ராசிநாதன் சனிக்கு கேந்திரத்திலே வருவதனால் இந்த சனி பயிற்சி பெரிய பிரச்சனை அதிகமாக இருக்காது. அதன் பிறகு அடுத்த குரு பயிற்சியின் மூலமாக குரு சனி பகவானை பார்வையிட வருகிறார். ஆகவே இந்த அஷ்டம சனி முதல் 2-3 மாதங்களுக்கு பிறகு கஷ்டங்கள் ஏற்படுத்தால் முதல் 2-3 மாதங்களுக்கு மட்டுமே உங்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவரை ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. என்றால் அஷ்டம சனி என்பது ஜலராசிலே வருவதனால் மூட்டு வலிகள் வருவதற்காகவும் நுரையீரலிலே உங்களுக்கு ஜலங்கள் சேர்வதற்கான வாய்ப்புகள், அதாவது நுரையீரலில் சிம்மராசிலே பிறந்தவர்களுக்கு நுரையீரலில் ஜலங்கள் ஏற்பட்டு அதாவது சளி கோர்த்து கொண்டு அதனால் மூச்சு விட சிரமப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். மேலும் இந்த சிம்மராசியிலே பிறந்தவர்கள் தொழில்துறையில் ஈடுபடுபவர்கள் எந்த தொழில் செயல்படாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக சிம்மராசியிலே பிறந்தவர்கள் ஸ்பெகுலேஷன் துறையில் ஈடுபடக்கூடாது. அதாவது உங்கள் பணத்திற்கு அதிக வட்டி தருகிறார்கள் என்று தனியார் வங்கியிலையோ தனியாரிடமோ பணத்தை கொடுத்தால் திரும்ப வருவது சாத்தியமே கிடையாது. அதை போலவே ஸ்பெகுலேஷன் துறையாக ஷேர் மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட் போன்றவற்றில் நீங்கள் ஈடுபடக்கூடாது. சிம்மராசியில் பிறந்தவர்கள் ஷேர் மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட்டில் ஈடுபட்டால் நிச்சயமாக அவர்கள் நஷ்டத்தையே சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அடுத்து உத்தியோகஸ்தர்களுக்கு தொழில் உயர்வு கிடைக்கிறதோ இல்லையோ இடமாற்றம் கிடைக்கும். நீங்கள் விரும்பாத இடத்தில் கூட இடமாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக இடமாற்றம் என்பது உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். அல்லது குடியிருக்கின்ற வீடாவது மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை, அதாவது சொந்த தொழில் செய்வர்கள் அவர்களை இடமாற்றம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள் வராது. ஆனால் அவர்களுக்கு தொழிலே சிரமங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த வேலையும் உடனடியாக நடக்காது. அவர்களுக்கு குடியிருக்கின்ற வீடு இடமாற்றக்கூடிய செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். வீடு மனை வாங்குபவர்கள் அந்த வீடு மனை பற்றிய வில்லங்கம் ஏதாவது இருக்கிறதா என்று சரிபார்த்து விட்டு அது வீடு மனை வாங்குவது நல்லது. வில்லங்கம் சரிபார்க்காமல் நீங்கள் வீடு மனை வாங்கினால் அந்த கஷ்டம் உங்களுக்கு நெடுநாட்களுக்கு கோர்ட் கேஸ் என்று அலைய வைத்துவிடும். ஆகவே வீடு மனை வாங்கும்போது மிகவும் எச்சரிக்கை தேவை. இந்த அஷ்டம் சனியிலே வீடு கட்ட ஆரம்பிப்பதை தவிர்ப்பது நல்லது. ஒருவேளை கட்டியே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை இருந்தால் உங்கள் வீட்டில் யாருக்கு நன்றாக நேரம் இருக்கிறதோ, அதாவது உங்கள் மனைவிக்கோ அல்லது குழந்தைகளுக்கோ யாருக்கு நேரம் நன்றாக இருக்கிறதோ அவர்கள் கையால் ஆரம்பித்தால் ஓரளவு தடைகள் ஏற்பட்டாலும் கஷ்டப்பட்டு முடித்து விட முடியும். நீங்கள் உங்கள் பெயரில் வீடு கட்டுவது, வீடு வாங்குவதில் மிகுந்த சிரமத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மிகவும் எச்சரிக்கை தேவை. திருமணமாகாதவர்களுக்கு இந்த அஷ்டம சனியிலே திருமணம் நிச்சயமாக நடக்கும். என்றால் அஷ்டம சனி வந்து 2 மாதத்திற்குள்ளேயே உங்களுக்கு, அதாவது மே மாதமே குரு பயிற்சி வருகிறது. திருமணத்தை நடத்தக்கூடியவர் குரு பகவான், அதை தடை ஏற்படுத்தக்கூடியவர் சனி பகவான். ஆகவே திருமணம் முடிவாகும். ஆனால் முடிவானால் 2 மாதம் அல்லது 1.5 மாதத்திற்குள் திருமணத்தை முடித்துவிட வேண்டும். திருமணத்தை முடிக்காவிட்டால் நடுவில் ஏதாவது உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவர்களோ அல்லது பெண் வீட்டில் இருக்கிறவருடைய பெரியவர்களோ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தடை ஏற்படுத்தி விட்டு அதன் பிறகு திருமணம் நின்று போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு திருமணம் மே மாதத்திற்கு பிறகு முடிவாக வாய்ப்பு இருக்கிறது. முடிவானால் உடனடியாக திருமணத்தை நடத்தி முடித்து விடுவதே நல்லது. இந்த சிம்மராசியில் பிறந்த பெண்களுக்கும் சிறிது சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக மூட்டு வலிகள், முது வலிகள் அதிகமாக இருக்கும். தகுந்த மருத்துவம், ஆங்கில மருத்துவமோ அல்லது நாட்டு மருத்துவமோ எதுவாக இருந்தாலும் தகுந்த மருத்துவம் உங்கள் உடலுக்கு எது ஒத்து வருகிறதோ அந்த மருத்துவத்தை செய்து கொண்டால் ஆரோக்கியத்தை நீங்கள் பெற முடியும். விவசாயிகள் எதை பயிரிட வேண்டும் என்று அருகில் இருக்கின்ற அரசாங்க வேளாண் அரங்கத்திற்கு சென்று அவர்களுடைய யோசனையின் பேரிலே நீங்கள் விவசாயிகள்
எந்த பயிரிடை இட வேண்டும் என்று அதை பயிர் செய்ய வேண்டும். நீங்களாக முடிவெடுத்து பயிர் செய்தால் அதில் நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. விவசாயிகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் பயிர்களுக்கு இன்சூரன்ஸ் செய்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் பயிர்கள் வாடினாலோ அல்லது வெள்ளத்தால் சீரழிந்தாலோ உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த சிம்மராசியில் பிறந்த வயதானவர்கள் வெளியிடங்களுக்கு செல்லும் போது அதிகமான கூட்டங்கள் இருக்கின்ற இடங்களுக்கும் நீர்நிலைகள் அதிகமாக இருக்கின்ற இடங்களுக்கும் செல்லாமல் இருப்பது நல்லது. இருந்தாலும் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிக கூட்டங்கள் இருக்கின்ற இடங்களுக்கு சென்றால் தேவையில்லாமல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மேலும் தொற்று நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஆகவே அதிக கூட்டங்கள் இருக்கின்ற இடங்களுக்கு இந்த சிம்மராசியில் பிறந்தவர்கள் அடுத்த சனிப்பெயர்ச்சி வரையிலும் செல்லாமல் இருப்பது நல்லது. அருகில் இருக்கின்ற தேவஸ்தலங்களுக்கு சென்று விட்டு வரலாம். ஆனால் பெரிய கோயில்களுக்கு செல்லும் போது கூட்டமில்லாத நேரமாக தெரிந்து கொண்டு நீங்கள் செல்வதுதான் மிகவும் சிறப்பானது. மாணவர்கள் மிகுந்த கஷ்டப்பட்டு படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். மேலும் மாணவர்கள் தனியாக உட்கார்ந்து நீங்களாக படித்து கொள்ள வேண்டும். என்னென்ன டியூஷன் போக வேண்டுமோ எல்லா இடத்துக்கும் போய் நீங்கள் தனியாக இருந்து படிப்பது தான் நல்லது. மற்றவர்களுடன் சேர்ந்து படித்தால் குழப்பங்கள் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. சேர்க்கையும் நல்ல சேர்க்கையாக இருக்க வேண்டும். மாணவர்கள் எந்த மாணவர்கள் நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று தெரிந்து கொண்டு உங்களுடைய பெற்றோர்களையும் விசாரித்து விட்டு அதன் பிறகு நீங்கள் சேர்க்கையை எடுத்துக்கொள்வது நல்லது. வீணாக புதிய நண்பர்கள் கிடைத்தார்கள் என்று அவர்கள் சொல்கின்ற செயல்களெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. கெட்ட வழிக்கு மாற்றி விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. படித்த மாணவர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பு கிடைப்பதில் சிரமம் ஏற்படும். ஆகவே மேற்படிப்பு அவர்களை தொடங்குவது நல்லது. அதாவது உயர்கல்வியை படிப்பது தான் நல்லது. இந்த நேரத்தில் வேலைக்கு செல்வது சிறப்பானது அல்ல. உயர்கல்வி படித்தால் அதன் பிறகு உயர்கல்வி முடிந்த பிறகு உங்களுக்கு அஷ்டம சனி முடிந்துவிடும். அதன் பிறகு நிச்சயமாக எதிர்பார்த்ததை விட நல்ல வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக சிம்மராசியிலே பிறந்தவர்கள் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை அந்த சனி பகவான் பார்வையிடுகிறார். தொழில்துறையிலே புதிய முயற்சிகளை செய்யும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். உங்களுடைய குடும்பத்தில் மற்றவருடன் பேசும்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையற்ற வாதங்களில் கலந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். கருவுற்ற தாய்மார்கள், அதாவது சிம்மராசியில் கருவுற்ற தாய்மார்கள் அந்த குழந்தை பிறக்கின்ற வரை வெளியிடங்களுக்கு யாத்திரைகளோ அல்லது வெளியூர்களுக்கோ செல்லாமல் இருக்க வேண்டும். வீட்டிலேயே இருந்து அவர்கள் முழுவதுமாக ஓய்வாக இருப்பது தான் நல்லது. வெளியிடங்களுக்கு சென்றால் கரு களைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஆகவே கருவுற்ற தாய்மார்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்றால் 5ஆம் இடத்தை அந்த சனி பகவான் பார்வையிடுகிறார். ஆகவே கருவுற்ற தாய்மார்கள் அவர்களுக்கு வளைகாப்போ சீமந்தம் செய்யும் போதும் பெரிய அளவில் விசேஷமாக செய்யக்கூடாது. வீட்டிற்குள்ளேயே செய்து கொள்வது நல்லது. விசேஷமாக செய்தால் அவர்களுக்கு திருஷ்டி ஏற்பட்டு அதனால் கூட கரு களைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுடைய எடைக்கு எடை, அதாவது இந்த சிம்மராசினுடைய எடைக்கு எடை, உங்கள் எடை எவ்வளவு இருக்கோ அந்த எடைக்கு அந்த அளவுக்கு 3இல் 1 பங்கு அரிசி, 1 பங்கு நல்லெண்ணெய், 1 பங்கு வெல்லம் ஆகியவற்றை உங்கள் குலதெய்வத்திற்கோ அல்லது ஆஞ்சநேயருக்கோ உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலோ அல்லது சனிக்கிழமையோ கொடுத்து விட்டு வர வேண்டும். இதன் மூலமாக உங்களுடைய பிறவி கடன்கள், அது மாத்திரமில்லாமல் உங்களுடைய கர்ம வினைகள் அகன்று நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். இதன் மூலமாகவும் உங்களுடைய பிரச்சனைகள் குறையும். முக்கியமாக துலாபரம், உங்களுக்கு எடைக்கு எடை பச்சரிசி, வெல்லம், நல்லெண்ணெய் ஆகியவற்றை குலதெய்வத்திற்கோ அல்லது ஆஞ்சநேயருக்கோ நிச்சயமாக கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த அஷ்டமசனுடைய பாதிப்பு முற்றிலுமாக விலகி இந்த சிம்மராசியில் பிறந்தவர்கள் எல்லா நன்மைகளையும் பெறுவார்கள் என்பது உறுதி. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், ஹஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்த கன்னிராசி என்பர்களே, கன்னிராசியிலே பிறந்தவர்கள் இதுவரை 6ஆம் இடத்தில் இருந்த சனிபான் இப்பொழுது உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே கண்டக சனியாக வருகிறார். நிறைய பேர் அதை உச்சரிக்கத்தில் கண்டக சனி என்று கூறுவார். கண்டக சனி என்றால் கண்டக சனி. கண்டக சனி என்றால் கண்டவர்கள் கண்படுகின்ற சனிதான் கண்டக சனி. அது கண்ட சனியில் கண்டம் ஏற்படுத்தாது. கண்டம் என்றெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கண்டக சனி, கண்டக சனி கண்டவர்கள் கண்படுகின்ற சனி. ஆகவே உங்களுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கும். உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொல்வதை தவிர்த்தாலே போதுமானது. மேலும் சனியுடைய பார்வை உங்கள் ராசிக்கு வருவதனால் மற்றவர்களுடன் பேசும்போது சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். தேவையற்ற விவாதங்களை தவிர்க்க வேண்டும்.
நண்பர்கள் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று அறிந்து கொண்டு நீங்கள் பேசுவது நல்லது. இந்த சனி பேச்சின் மூலமாக சில பேருக்கு திருமணம் தடைப்படுமோ என்ற அந்த பயம் இருக்கும். ஆனால் சனி பேச்சு இருக்கும் போதே ஏற்படும் போதே உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு குருபலம் இருக்கிறது. அந்த குருபலத்திலே திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இல்லாவிட்டாலும் 1/6/2026 பிறகு ஒரு வருடம் நல்ல குருபலம் இருக்கிறது. ஆக கண்டக சனி முடிவதற்குள் உங்களுக்கு திருமணம் நடைந்துவிடும். திருமணமாகாதவர்களுக்கு நிச்சயமாக திருமணம் கைகூடக்கூடிய சனியாகத்தான் இந்த சனி இருக்கிறது. தொழில் செய்பவர்களுக்கு எந்த தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சிறிது தாமதமாக வேலை நடக்கும். எந்த காரியத்தையும் உடனடியாக நடக்காது. எந்த காரியம் செய்யும் போதும் ஆரம்பத்தில் சிறு தடை ஏற்பட்டு அதன் பிறகு உங்களுக்கு தொழில் நன்றாக நடக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு மேலதிகாரிகள் மூலமாக சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு உயர்வு கிடைக்கும். நீங்கள் உத்தியோக உயர்வுக்காக நீங்கள் எதிர்பார்க்கும் போது ஆரம்பத்தில் உயர்வு கிடைக்காது என்ற பயம் ஏற்படும். ஆனால் உத்தியோக உயர்வு என்பது கிடைக்கும். இடமாற்றங்கள் இருக்கிறது. அந்த இடமாற்றங்கள் மே 14ஆம் தேதிக்கு பிறகு குரு பேச்சு ஆன பிறகு சனி 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு பார்வையிடுவதனால் குரு பேச்சு ஆன பிறகு உங்களுக்கு உத்தியோகத்தில் இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கும். நீங்கள் உத்தியோகஸ்தர்கள் வேறு கம்பெனிகளுக்கு மாற்ற விரும்பினால் வேறு கம்பெனிலிருந்து ஆர்டர் கிடைக்கும் வரை, அதாவது உத்தரவு கிடைக்கும் வரை இருக்கின்ற கம்பெனிலிருந்து வேலையிலிருந்து வெளியே வரக்கூடாது. அவ்வாறு நீங்கள் வேலையை விட்டு வேறு கம்பெனிக்கு இடம் தேடினால் சில மாதங்கள் வேலையில்லா திண்டாட்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. வீடு மனை வாங்க விரும்புபவர்களுக்கு நீங்கள் காதோடு காது வைத்தது போல மற்றவர்களிடம் சொல்லாமல் வீடு மனை வாங்கிவிட வேண்டும். அல்லது உங்களுக்கு தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். அந்த திருமணம் அடுத்த வருடம் நிச்சயமாக 2024 நிச்சயமாக நடக்கும். இந்த வருடம் கூட அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு டிசம்பர் 5 வரை 48 நாட்கள் ஒரு சிறு குருபலம் இருக்கிறது. அப்பொழுது முயற்சி செய்தாலும் நடக்கும். உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் தான் அதற்கான பரிகாரங்கள் அதற்குள் செய்துவிடுங்கள். அக்டோபர் மாதத்திற்குள் செய்துவிட்டால் அக்டோபர் 18க்கு பிறகு டிசம்பர் 5க்குள் உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கன்னிராசியிலே பிறந்த பெண்களுக்கு தொழில்துறையிலே ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும். புருஷன்மார்களுக்கு வேலைப்பளு மிக அதிகமாக இருந்து அதன் மூலமாக காரிய தாமதங்கள் ஆகும். இருந்தாலும் உங்கள் கணவன்மார்கள் முன்னேற்றத்தையே அடைவார்கள். 2026 முதல் கணவன்மார்களுக்கும் நன்மை இருக்கிறது, உங்களுக்கும் நன்மைகள் இருக்கிறது. விவசாயிகள் எதை பயிரிட வேண்டும் என்று அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கத்திற்கு சென்று அவர்கள் சொல்கின்ற முறையில் நீங்கள் பயிரிட்டால் நல்ல லாபத்தை அடைய முடியும். நீங்களாக பயிரிடும் போது வெள்ளத்தாலோ அல்லது தண்ணீரினாலோ மழையினாலோ சேதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி விவசாயிகள் ஓரளவு இந்த வருடம் சென்ற வருடத்தை விட நன்மையை அடைவார்கள். பெரிய பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. வயதானவர்களுக்கு மூட்டு வலிகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அது ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. கிழங்கு வகைகளை சாப்பிடாமல் இருப்பது நல்லது. கிழங்கு வகைகளையும் வாயு பொருட்களையும் சாப்பிடாமல் இருப்பது நல்லது. அதை சாப்பிட்டால் தோஷங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் ஓரளவு நன்றாக படித்தாலே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். நல்ல கல்லூரிகளில் இடம் கிடைக்க பெறுவார்கள். அடுத்த வருடம் நல்ல வேலை வாய்ப்பும் இருக்கிறது. படித்த மாணவர்களுக்கு அடுத்த வருடத்தில் 2024 நல்ல வேலை வாய்ப்பு இருக்கிறது. 2024 கேம்பஸ் இன்டர்வியூலே உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைத்து நல்ல கம்பெனியில் இடம் கிடைக்க பெறுவார்கள். இந்த வருடத்தில் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை அந்த சனி பகவான் பார்வையிடுகிறார். 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுவதன் மூலமாக தந்தையின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்களுக்கு திருஷ்டியினால் உடல் வலிகள் ஏற்படலாம். உங்கள் தாயாருக்கும் ஆரோக்கியம் குறைவு ஏற்படும். ஆக உங்கள் ஆரோக்கியத்திலும் உங்கள் தாய் தந்தையின் ஆரோக்கியத்திலும் மிகுந்த அக்கறை தேவை. ஆனால் யாருக்கும் இழப்பு ஏற்படுத்தாது. ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. இந்த சனி பயிற்சிக்காக, அதாவது சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு சென்று கண்டக சனியாக வருவதனால் ஒவ்வொரு மாதத்திலும் தமிழ் மாதத்தில் முதல் அல்லது 3வது சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயருக்கு, உங்கள் வீட்டிற்கு அருகிலே இருக்கின்ற ஆஞ்சநேயருக்கு 1 லிட்டர் நல்லெண்ணெய் கொடுத்து துளசி மாலை அல்லது வெற்றிலை மாலை போட்டுவிட்டு வாருங்கள். அதன் மூலமாக திருஷ்டி அனைத்தும் விலகி உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும். தொழிலும் சிறப்பாக அமையும். உங்கள் தாய் தந்தையின் ஆரோக்கியத்தில் இந்த குறைபாடுகளும் நீங்க நன்மைகளை பெறுவீர்கள். இந்த பரிகாரத்தின் மூலமாக கன்னிராசியிலிருந்து இந்த வாரம், இந்த அடுத்த சனி பயிற்சி வரையிலும் 2.5 வருடங்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3 பாதங்களை பிறந்த துளாராசி நண்பர்களை, துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை
5ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் இப்பொழுது 6ஆம் இடத்திற்கு வருகிறார். பொதுவாக 6ஆம் இடத்துல சனி பகவான் வந்து ஒரு லக்ஷ்மீகரம், அதாவது பழைய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும், தொழில்துறை விருது மிக மிக நன்றாக இருக்கும். மேலும் எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். இதுவரை எதிரிக்கு அஞ்சி நடந்து கொண்டீர்கள், இனிமேல் எதிரிகளுக்கு அஞ்ச தேவையே இருக்காது. ஆக எதிரிகளை வெல்லக்கூடிய பரிபூர்ண ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் அடுத்த குரு பேச்சின் மூலமாக குரு பகவானும் உங்கள் ராசிக்கு பார்வையிட வருகிறார். ஆகவே சுபகாரியங்கள் நிச்சயமாக நடக்கும். முக்கியமாக மே 14ஆம் தேதிக்கு பிறகு அடுத்த ஜூன் 1ஆம் தேதிக்குள், அதாவது 1/6/2026க்குள் திருமணமாகாத துளாராசியில் பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிச்சயமாக திருமணம் நடந்தேறும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். உங்கள் குழந்தைகளுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சனி பேச்சின் மூலமாக தொழில் உத்தியோகம் இருப்பவர்கள் அனைவருக்கும் நன்மை ஏற்படுத்திக்கும். தொழில் செய்பவர்களுக்கு தொழில் விஸ்தரிப்பு செய்து கொள்ளலாம். போட்டியிலே வெற்றியை பெற முடியும். நீங்கள் தயாரிக்கின்ற சரக்குக்கு நல்ல மதிப்பு உயர்வு கிடைக்கும். உத்தியோகஸ்தருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வெளியிடங்களுக்கு நீங்களாக விரும்பினால் மாற்றிக்கொள்ளலாம், அல்லது நீங்கள் இருக்கின்ற இடத்திலேயே கூட உங்களுக்கு நிச்சயமாக பதவி உயர்வு கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். நல்ல சேலரி ஹைக், அதாவது வருமான உயர்வும் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கிறது. வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். புதிதாக பெரிய அளவில் வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்கள் இருக்கிறது. மேலும் புதிதாக வீடுகளையும் கட்டிக்கொள்ளலாம். திருமணமாகாத ஆண்களுக்கு பெண்களுக்கு திருமணம் கைகூடி குழந்தை பாக்கியம் உடனடியாக கிடைக்கும். அதில் எந்த தடையும் இருக்காது. திருமணமாகி 6 மாதத்திற்குள் கருத்தரித்து உடனடியாக அடுத்த வருடத்துமே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பெண்களுக்கும் நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் புருஷன்களுக்கு, அதாவது உங்கள் கணவன்மார்களுக்கு தொழில் விருத்தி செய்வதற்காக செலவினங்களாகும். அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் அவருக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய ஆதரவும் அவருக்கு இருக்கும், அவருடைய ஆதரவும் உங்களுக்கு இருக்கும். கணவன் மனைவிக்குள் நல்ல உறவுகள் ஏற்படும். இதுவரை கணவன் மனைவிக்குள் டைவர்ஸ் என்ற அளவுக்கு இருப்பவர்கள் கூட இந்த துளாராசியிலே பிறந்தவர்கள் கணவனோ அல்லது மனைவியோ யாருக்கு இருந்தாலும் அந்த டைவர்ஸ் வந்து விலகி மீண்டும் பழைய சகஜ நிலைக்கு வந்து ஒற்றுமையை ஏற்படுத்தி கொள்வார்கள். மேலும் விவசாயிகளுக்கு நீங்கள் எதை பயிரிட்டாலும் கவலையே பட வேண்டாம், நல்ல லாபத்தை அடைவீர்கள். நல்ல லாபத்தை அடைந்து அருகில் இருக்கிற நிலத்தையும் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். நில அளவில் இருந்த பிரச்சனைகள், அதாவது தடம் பிரச்சனை, வழி பிரச்சனை, தடம் பிரச்சனை போன்ற பிரச்சனைகள், வழக்குகள் அனைத்தும் தீர்ந்து நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள். வயதானவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை உங்களுக்கு மூட்டு வலி, முதுகு வலி, கால் வலி, மேலும் எந்த வலிகள் இருந்தாலும் அந்த வலிகளெல்லாம் விலகி அதற்கு நல்ல மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள். உங்கள் நடை சாதாரணமாக நல்ல நடையாக மாறும். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். வெளிநாடு யாத்திரை அல்லது வெகு தூரம் காசி, ராமேஸ்வரம், மேலும் பத்ரிநாத், கேதார்நாத் போன்ற இடங்களுக்கு நீங்கள் தாராளமாக சென்று விட்டு வரலாம். அதன் மூலமாக நல்ல பக்தியின் மூலமாக நல்ல தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையும் உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையும் உங்களுடைய உற்ற நண்பர்களுடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமையும். உங்களுடைய பிரார்த்தனைகள் பலிக்கும். உங்களுக்காகவோ உங்கள் நண்பர்களுக்காகவோ உற்றார் உறவினர்களுக்காகவோ நீங்கள் பிரார்த்தனை செய்தாலும், உங்கள் குழந்தைகளுக்காக பிரார்த்தனைகள் செய்தாலும் அந்த பிரார்த்தனைகளை வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் மூலமாக அவர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கப்படுவார்கள். நீட் தேர்வை எழுதுகின்ற மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைத்து செலவில்லாமல் மருத்துவம் படிக்கக்கூடிய அந்த யோகம் ஏற்படும். படித்த மாணவர்களுக்கு உடனடியாக கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிறப்பான சனிப்பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி உங்கள் ராசிக்கு, அதாவது துளாராசிக்கு இருக்கிறது. மேலும் துளாராசியிலே பிறந்தவர்கள் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை அந்த சனி பகவான் பார்வையிடுகிறார். ஆகவே ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள். 12ஆம் இடத்தை அந்த சனி பகவான் பார்வையிடுகிறார். தொழில் வளர்ச்சி காரணமாக, தொழில் அலைச்சல் காரணமாக சிலருக்கு தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. 3ஆம் இடத்தை அந்த சனி பகவான் பார்வையிடுகிறார். இளைய சகோதரனுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள், பெரிய பிரச்சனைகள் அவருக்கு ஏற்படுத்தாது. எப்படியும் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்ல சனி பயிற்சியாக இருக்கிறது. இந்த சனி பயிற்சி மூலமாக இன்னும், அதாவது மிகவும் அதிகமான நன்மைகளை பெறுவதற்காக ஒரு முறை உங்களுடைய குலதெய்வம் இருக்கின்ற கோயிலுக்கு சென்று குலதெய்வத்திற்கு அங்கே அபிஷேகம் பிரதானமாக இருந்தால் அபிஷேகமோ, அல்லது வேறு படையல் பிரதானமாக இருந்தால் படையலோ வைத்துவிட்டு, அதாவது சர்க்கரை பொங்கல் அல்லது தயிர் சாதம் ஆகியவற்றை படையல் வைத்துவிட்டு வந்தாலே
இந்த அடுத்த சனி பயிற்சி வரை நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். மேலும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியாருக்கு, அதாவது குருவுக்கு வஸ்திரதானம் ஒரு வியாழக்கிழமை செய்துவிட்டு வாருங்கள். அதன் மூலமாக அவருடைய அனுக்கிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்து எல்லா வகையிலும் சிறப்பான அந்தஸ்தை இந்த துளாராசியிலே பிறந்தவர்கள் பெற்று பொதுவாக 80% நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி. விசாகம் 4வது பாதம், அனுஷம் கேட்டை இந்த நட்சத்திரங்களை பிறந்த விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை அர்த்தாஷ்டம சனியாக இருந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம் சனி விலகி இப்பொழுது 5ஆம் இடத்திற்கு வருகிறார். 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம். அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இந்த சனி பகவான் வருவதனால் இந்த வருடம் ஒரு வருடம், அதாவது முதல் பாதி அதாவது சனி பயிற்சி ஆகி ஒரு வருடம் வரை, ஒரு வருடம் 2 மாதம் வரை பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசவே கூடாது. பேசினால் சண்டை, சச்சரவுகள், பிரச்சனைகள், வழக்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே பூர்வ புண்ணிய பிரச்சனைகளை பற்றி, பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி ஒரு வருஷம் 2 மாதத்திற்கு பேசாமல் 1/6/2026 பிறகு அந்த சனி பகவானுக்கு குரு பார்வை வந்த பிறகு நீங்கள் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசினால் விரைவில் அதற்கான தீர்வுகள் கிடைத்து உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு நிச்சயமாக சரியாக கிடைக்க வேண்டிய பங்கு உங்களுக்கு கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கு, சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த சனி பயிற்சியின் மூலமாக தொழில் உயர்வு இருந்தாலும் பண முடக்கம் மிக அதிகமாக இருக்கும். தொழில் வளர்ச்சிக்காக பணத்தை நிறைய முடக்கம் செய்வீர்கள். அதை எடுப்பதற்கு ஒரு வருடம் ஆகும். ஒரு வருட காலத்திற்கு பிறகு நீங்கள் போட்ட பணத்தை எடுக்க முடியும். அதுவரை நீங்கள் பணத்தை எவ்வளவு போட்டாலும் எடுப்பதில் சிரமம் இருக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். இந்த இடமாற்றம் என்பது ஓரளவு உயர்வு காரணமாகத்தான் இருக்கும். குடியிருக்கும் வீட்டை மாற்றக்கூடிய, அதாவது வாடகை வீட்டில் இருப்பவர்கள் குடியிருக்கும் வீட்டை மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அடுத்த நீங்கள் குடியிருக்கும் வீட்டை மாற்றும் போது வடக்கு பார்த்து மாற்றிக்கொள்வது நல்லது. என்றால் உங்கள் ராசிக்கு வடக்கு திசை மிக உத்தமமானது. வடக்கு நோக்கி வாசல் இருக்கும் இடத்திற்கு மாற்றிக்கொள்வது நல்லது. அடுத்து புதிதாக வீடு மனை வாங்க விரும்புபவர்கள் வில்லங்கம் இல்லாத இடமாக பார்த்து வாங்க வேண்டும். அதாவது வில்லங்கம் இல்லாமல் சிறு வில்லங்கம் இருந்தாலும் அதை தீர்ப்பதற்கு வெகு காலம் பிடித்திடும். ஆகவே சிறிதும் வில்லங்கம் இல்லாத வீடு மனையாக பார்த்து வாங்க வேண்டும். திருமணம் ஆகாதவர்களுக்கு முதல் பாதியிலே, அதாவது 1.25 வருடம் திருமணம் நடக்காது. அதன் பிறகு 1.25 வருடத்திற்கு பிறகு திருமணம் ஆகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 1/6/2026 பிறகு திருமணம் கைகூடும். சிறிது தாமதமானாலும் நல்ல வரன் கிடைத்து வாழ்க்கை சிறப்பாக அமையும். பெண்களுக்கு ஓரளவு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் புருஷன்களுக்கு, கணவன்மார்களுக்கு எந்த தொழில் செய்வதாலும் அந்த தொழில்துறையிலே நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பெண்களுக்கு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள், லாபத்தை அடைவார்கள். ஆனால் அந்த லாபத்தை வைத்து கொண்டு மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடாது. விவசாயிகள் மற்றவர்களுக்கு கடன் கொடுத்தால் அந்த கடன் பெறுவதில் நிறைய சிக்கல்கள் இருக்கும், கால தாமதம் ஏற்படும். மற்றவர்களுக்கு கடன் கொடுப்பதை தவிர்க்கப்பட வேண்டும். வயதானவர்கள் ஓரளவு நல்ல ஆரோக்கியத்தை பெறுவார்கள். அவர்களுக்கு வயிறு உப்பிசம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே வயதானவர்கள் அதிகமான காரமான பொருட்களை சாப்பிடுவதையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய பொருட்களையும் சாப்பிடுவதையும் முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்து நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். ஓரளவு நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க முடியும். நீட் தேர்வு எழுதுபவர்கள் உங்களுக்கு சிறிது பணம் கொடுத்து சேரக்கூடிய மேனேஜ்மெண்ட் கோர்ஸில் இடங்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே அந்த சனி பகவான் இருப்பதனால் படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஆரம்பத்தில் சாதாரண வேலை கிடைக்கும், சுமாரான வேலை கிடைக்கும். ஒரு வருடம் கழித்து 2026 ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு எதிர்பார்த்த அளவு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஆக இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நல்லதும் தீயதுமாக இருக்கிறது. இந்த சனி பயிற்சியின் மூலமாக விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை அந்த சனி பகவான் பார்வையிடுகிறார். ஆகவே மனைவின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. மனைவிக்கு சிறு உடல் வலிகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். உங்களுக்கு வரக்கூடிய லாபத்தை பற்றி வெளியில் சொல்லக்கூடாது. சொன்னால் லாபம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை இந்த சனி பகவான் பார்வையிடுகிறார். குடும்பத்தில் மற்றவுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மேலதிகாரிகள் அதாவது உத்தியோகஸ்தர்கள் உங்களுடைய மேலதிகாரிகளிடம் பேசும்போதும் உங்கள் கீழ் பணிபுரிபவர்களிடம் பேசும்போதும் தேவையற்ற வாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது. மற்றபடி இந்த சனி பயிற்சி நல்லதும் கெட்டதுமாக இருக்கிறது. இந்த விருச்சிக ராசியில் பிறந்து 60% நன்மைகளை பெறுவார்கள் என்பது உறுதி.
மேலும் இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக நன்மைகளை பெறுவதற்காக ஒரு முறை அவசியம் குச்சனூர் என்ற ஊருக்கு சென்று அங்கே இருக்கின்ற சனி பகவானை வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும். உங்கள் ராசிக்கு அதிபதி செவ்வாய், செவ்வாய்க்கு அதிபதி முருகன். ஆகவே முருகன் வழிபாடு உங்களுக்கு எப்பொழுதுமே நல்லது. ஒரு முறை பழனி சென்று செவ்வாய்க்கிழமை என்று நடந்து ஏறி வர வேண்டும். அதன் மூலமாக நிச்சயமாக சனி பகவானுடைய பிரச்சனைகளும் விலகும், நவகிரக தோஷங்களும் விலகும், நீங்கள் நினைத்ததையும் சாதிக்க முடியும். இந்த பரிகாரத்தின் மூலமாக எல்லா வகையிலும் நன்மைகளை அடைந்து இந்த விருச்சிக ராசி பெண்கள் சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. மூலம், பூராடம், உத்திராடம், உண்ணாவது பாதத்தில் பிறந்த தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக இதுவரை உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார். அர்த்தாஷ்டம சனி என்பது அஷ்டம சனியில் பாதி என்று கூறுவார்கள். ஆக அர்த்தாஷ்டம சனியில் உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. முக்கியமாக தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. தொழில் செய்பவர்கள் கடன் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. இந்த ராசியிலே மூலம் நட்சத்திரம் இருக்கிறது. பொதுவாக மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தாலும் மாமனாருக்கு ஆகாது என்று பொதுவாக ஒரு கருத்தை சொல்லிவிடுவார்கள். ஆண்களுக்கு பெண்களும் இருவருக்கும் ஒரே மாதிரி பார்க்கிறார்கள். ஆனால் மூலம் 1வது பாதம் மட்டுமே தோஷங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த மூலம் 1வது பாதத்தில் இருந்த சந்திரனை குரு பார்த்தாலும், அந்த சந்திரன் சுக்கிரனுடன் சேர்ந்தாலும் உங்களுக்கு அந்த மூலம் நட்சத்திர தோஷமும் கிடையாது. ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியாமல் மூலம் நட்சத்திரம் என்றாலே உங்களுக்கு தோஷத்தை ஏற்படுத்தி விடும் என்று கூறிவிடுவார்கள். முக்கியமாக மாமனாருக்கு தோஷம் என்று சொல்லி நிறைய பேர்களுக்கு திருமணமாகாமல் தடைபட்டு கொண்டிருக்கிறது. அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அப்படி மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு முறை மூலம் நட்சத்திரத்திலேயே உங்களுக்கு எடைக்கெடை பச்சரிசி, வெல்லம் ஆகியவற்றை உங்களுடைய குலதெய்வத்திற்கோ அல்லது ஆஞ்சநேயருக்கோ மூலம் நட்சத்திரத்திலேயே கொடுக்க வேண்டும். அவ்வாறு கொடுத்தால் மூல நட்சத்திர தோஷம் விலகி இந்த வருடம் திருமணம் கைகூட வாய்ப்பு இருக்கிறது. அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் திருமணம் கைகூட வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை திருமணம் முடிவானால் உடனடியாக 1½ அல்லது 2 மாதத்திற்குள் திருமணத்தை நடத்தி முடித்து விட வேண்டும். வெகு காலம் 6 மாதம் 9 மாதம் மண்டபம் கிடைக்கவில்லையே என்று திருமணத்தை தள்ளி போட்டால் திருமணம் நடத்துவதில் காலதாமதம் ஏற்படும். மேலும் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த ராசியிலே தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு தொழில்துறையில் முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது 1க்கு 2 முறை ஆலோசித்து எடுப்பதே மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் ஏற்படும். அந்த இடமாற்றங்கள் பின்பகுதியிலே, அதாவது 2வது 1.25 வருடத்திலே, அதாவது ஜூன் மாதம், அதாவது 1/6/2026க்கு பிறகு இடமாற்றம் ஏற்படும். அதுவரை பெரிய இடமாற்றம் இருக்காது. மேலும் மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும், சேலரி ஹைக் ஏற்படும். ஆக அர்த்தாஷ்டம சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம். குருடைய வீடு, அந்த குரு அவருக்கு கேந்திரத்தில் இருக்கின்ற அந்த வரக்கூடிய மே 14 முதல் அடுத்த ஜூன் 1ஆம் தேதி வரை உத்தியோக உயர்வு இருக்கிறது, சேலரி ஹைக் இருக்கிறது, வருமான உயர்வும் இருக்கிறது. வீடு மனை வாங்க விரும்புபவர்கள் தாராளமாக வாங்கி கொள்ளலாம். அதுவும் அந்த அர்த்தாஷ்டம சனி நிகழ்ந்து 2 மாதம் கழித்து ஆவணி மாதத்திலிருந்து அதற்கான முயற்சிகளை எடுத்தால் நிச்சயமாக வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். கடன் வாங்கினாலும் விரைவில் கடனை அடைத்து விடுவீர்கள். ஆகவே கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் முதல் பாதியிலேயே, அதாவது அடுத்த ஜூன் 1ஆம் தேதிக்குள் நிச்சயமாக, அடுத்த ஜூன் 1/6/2026க்குள், இப்பொழுது 1 வருடம் 2 மாதத்திற்குள் நிச்சயமாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும். அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். பெண்களுக்கும் நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் புருஷன்களுக்கு, அதாவது கணவன்மார்களுக்கு தொழில்துறை விருது நன்றாக இருக்கிறது. வேலை பளு அதிகமானாலும் கவலைப்படாமல் வேலை செய்ய சொல்லுங்கள். அப்போதுதான் நல்ல உயர்வும் இருக்கிறது. விவசாயிகள் அரிசி பயிரிட்டால் சிரமங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே பல பயிர்கள் பயிரிடலாம், அல்லது மஞ்சள் கிழங்கு பயிரிடலாம். அதன் மூலமாக நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வயதானவர்களுக்கு மூட்டு வலி ஏற்பட்டு அதற்கு ஒரு தக்க மருத்துவம் கிடைத்து அவர்கள் ஓரளவு நலம் பெறுவார்கள். ஆரம்பத்தில் மூட்டு வலி ஏற்படும், அதன் பிறகு அதற்கு தக்க மருத்துவம் கிடைத்து அவர்கள் நலம் பெறுவார்கள். மாணவர்கள் ஓரளவு கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும், நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க முடியும், அவர்கள் நல்ல முன்னேற்றத்தையும் அடைய முடியும். இந்த குரு பயிற்சியின் மூலம், சனி பயிற்சியின் மூலமாக இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கிறது. தொழில்துறையிலும் எந்த துறையிலும் உங்களுக்கு போட்டிகள் இருந்தால் அந்த போட்டிகளை வெற்றியை பெறுவீர்கள். இன்டர்வியூக்கு போனால்
முதல் 2 சுற்றிலே தோல்வி ஏற்படுமோ என்ற பயம் ஏற்படும். ஆனால் 3வது 4வது சுற்றில் நிச்சயமாக வெற்றி ஏற்பட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். ஆகவே அந்த தொழில் செய்யும் இடத்துல நீங்கள் கடன் கொடுப்பதை ஓரளவு தவிர்த்து விடுவது நல்லது. அப்படி கடன் கொடுத்தாலும் 2 மாதத்திற்கு மேல் உங்களுடைய நிலுவை இல்லாமல் பாக்கி இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்து உங்கள் ராசிக்கு சனியை பார்வையிட்டால் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொன்னால் அதிகள் தடைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிக்கிறது. ஆகவே ஒரு முறை அவசியம் திருநள்ளாறு சென்று அங்கே சனி பகவானை வழிபாடு செய்துவிட்டு, ஏற்கனவே சொல்லியபடி சனி பகவானை வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு நல நாராயண பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை வணங்கிவிட்டு வர வேண்டும். அப்போதுதான் அந்த சனி தோஷம் பூர்த்தி அடைந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குருடைய அருட்பார்வை உங்களுக்கு கிடைக்கும். தெய்வ அருள்நாள் எல்லா வகையிலும் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். தாயின் ஆரோக்கியத்தில் மாத்திரம் சிறிது அக்கறை தேவை. அந்த தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருப்பதற்காக பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், தொழில் வளர்ச்சியும் நன்றாக இருக்கும். அந்த தீப வழிபாடு நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே செய்து கொள்வது நல்லது. சனி பாவுக்கு நிறைய பேர் சனி பகவானுக்கு எள் பொட்டலம் தீபம் வைக்கிறார்கள். அது தவறானது. நல்லெண்ணெய் தீபம் மட்டுமே வைக்க வேண்டும். எள் பொட்டலம் தீபம் என்பது வைப்பதற்கு நல்லது கிடையாது. எந்த பொருளையும் நீங்கள் அப்படியே நீங்கள் போடக்கூடாது. பொதுவாக பச்சை எள் சாப்பிட சொன்னால் உங்களால் சாப்பிட முடியுமா? முடியாது. அதே போல தான் பச்சை நீங்கள் எள்ளிலை, அதாவது வெறும் எள்ளை நீங்கள் அப்படியாக முடித்து வைத்து தீபம் ஏற்றுவது நல்லதல்ல. எண்ணெயில் தீபம் ஏற்றுவதுதான் மிகவும் சிறப்பானது. என்றால் நீங்கள் யாகம் செய்யும் போது நீங்கள் போடுகின்ற உணவுப் பொருட்கள் ஆவியாக சென்று அது இறைவனை அடைகிறது. அதே போலவே தீபத்தை நீங்கள் எரி வைக்கும் போது அந்த தீபத்தில் இருக்கின்ற எண்ணெயுடைய அந்த தன்மையை ஆவியாக சென்று இறைவனை அடைகிறது. அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெற முடியும். ஆக எண்ணெய் பொட்டலம், அதாவது எள் பொட்டலம் வைத்து நீங்கள் தீபத்தை ஏற்றக்கூடாது. பியூர் நல்லெண்ணெய், அதாவது கலப்படமில்லாத நல்லெண்ணெய் வைத்து தீபம் ஏற்றலாம். அதே போலவே சுத்தமான பசு நெய்யை தான் நீங்கள் தீபமாக ஆஞ்சநேயருக்கு ஏற்ற வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாகவே எல்லா பிரச்சனையிலும் விடுபட்டு நீங்கள் நன்மைகளை அடைய முடியும் என்பது உறுதி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதங்களை பிறந்த மகர ராசி என்பவர்களை, மகர ராசியை பிறந்தவர்களுக்கு இப்பொழுது 7 சனி முற்றிலுமாக விலகி விடுகிறது. ஆக இந்த சனி பயிற்சி ஒரு யோகமான நல்ல போகத்தையும் யோகத்தையும் வீரத்தையும் நல்ல விஜயத்தையும் தருகின்ற இடங்களில் அந்த சனி பகவான் வருகிறார். ஆக இந்த சனி பயிற்சியின் மூலமாக நல்ல சந்தோஷம் கிடைக்கும், முன்னேற்றம் கிடைக்கும். தெய்வஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். கடன் வாங்கி வீட்டு நிலம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். விரைவில் கடன் சுமையும் தீரும், நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் விருத்தி நன்றாக இருக்கும். புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். ஷேர் மார்க்கெட், கமாடிட்டி மார்க்கெட்டில் ஈடுபட்டவர்கள் கூட நல்ல லாபத்தை அடைவார்கள். எந்த தொழில் செயல்படாக இருந்தாலும் அந்த தொழில்துறையிலே புதிய முயற்சிகள் செய்வதன் மூலமாக தொழில் விஸ்தரிப்பும் செய்து கொள்ளலாம். ஒரு யோகமான சனி பயிற்சியாக இந்த பயிற்சி இருக்கிறது. உத்தியோகஸ்தர்களுக்கு வெளிநாடு செல்ல விரும்புகின்ற உத்தியோகஸ்தர்களுக்கு வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாட்டில் நல்ல லாபம் கிடைக்கும், நல்ல வருமானமும் கிடைக்கும். வீடு மனை வாங்க விரும்புபவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல், இதுவரை ஏற்பட்ட தடைகளெல்லாம் விலகி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகான வீடு வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. கட்டிய வீட்டையும் வாங்கினால் அல்லது புதிதாக வீடு மனை வாங்கி கட்டிக்கொள்ளவும் செய்யலாம். பெரிய வீடு மனைகள் வாங்குவதற்கான யோகங்கள் இருக்கிறது. திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் ஜூன், அதாவது 1/6/2026 பிறகு ஒரு வருடம் நல்ல குருபலம் இருக்கிறது. அந்த குருபலத்தில் உங்களுக்கு திருமணம் கைகூடும். நடுவில் ஒரு 48 நாட்கள், அதாவது 18/10/2025 5/12/2025 வரை ஒரு குருபலம் 48 நாட்கள் இருக்குது. அப்பொழுதும் முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த சனி பயிற்சியின் மூலமாக திருமணம் கண்டிப்பாக நடைபெறும். பெண்களுக்கு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை உங்கள் கணவன்மார்களுக்கு இருந்த பிரச்சனைகள், உடல் வலிகள், ஆரோக்கிய குறைவுகள் மற்றும் அது மாத்திரமில்லாமல் தொழில்துறையில் இருந்த முடக்கங்கள் அனைத்தும் திருந்து இந்த சனி பயிற்சி பெண்களுக்கு அவர்கள் குடும்பத்தை சேர்ந்த அனைவர்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகளுக்கும் நல்லது, உங்கள் கணவன்மார்களுக்கும் நல்லது, உங்கள் தாய் தந்தையர்களுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயிகள் நீங்கள் எதை பயிரிட்டாலும் நல்ல லாபத்தை அடைவீர்கள்.
இந்த மகர ராசியிலே பிறந்தவர்கள் போர் போட்டால், அதாவது விவசாய நிலங்களில் போர் போட்டால் சுவையான குடிநீர் குறைந்த ஆழத்திலேயே உங்களுக்கு கிடைக்கும். வயதானவர்களுக்கு ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளுக்கு நல்ல தீர்வு கிடைத்து வயதானவர்கள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள், சந்தோஷத்தை அடைவார்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள், நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஜூன் மாதத்திற்குள் வேலைவாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. முதலில் ஆரம்பத்தில் சுமாரான வேலை கிடைக்கும். அடுத்த வருடம் அந்த வேலையை நல்ல வேலையாக மாறிவிடும். அதாவது 1/6/2026க்கு பிறகு வேலைவாய்ப்பு நல்ல முன்னேற்றம் யோகம் இருக்க வாய்ப்பு இருக்கிறது. மாணவர்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீட் தேர்வு எழுதுபவர்களுக்கு ஓரளவு நல்ல மதிப்பெண்களை கிடைத்து நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். இந்த உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அவர் 5ஆம் இடத்தை பார்வையிடுவது நல்லது. ஆகவே இதுவரை கருவுற்றாத பெண்களுக்கு கரு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அது மெடிக்கல் அசிஸ்டன்ட் மூலமாக, அதாவது மருத்துவ உதவியின் பேரிலே உங்களுக்கு கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கருத்தரித்தால் வளைகாப்பு சீமந்தம் விசேஷமாக செய்யக்கூடாது. விசேஷமாக செய்தால் திருஷ்டி ஏற்படும். அதன் மூலமாக நேரத்தில், அதாவது கெட்ட நேரத்தில் குழந்தை பிறக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே பெரிய விசேஷங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும். இந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தந்தைக்கு திருஷ்டி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தை இந்த சனி பகவான் பார்வையிடுகிறார். தொழில் வளர்ச்சி காரணமாக, தொழில் விருத்தி காரணமாக உங்களுக்கு தூக்கமின்மை ஏற்படும். ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த மகர ராசியிலே பிறந்தவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, இந்த சனி பெயர்ச்சி ஆன பிறகு அந்த சனி பெயர்ச்சியின் நல்ல முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக, நல்ல தொழில்துறை விருத்தி ஏற்படும் என்பதற்காக அவசியம் ஒரு சனிக்கிழமை என்று, அதாவது சனி பெயர்ச்சி ஆன பிறகு ஒரு சனிக்கிழமை என்று அல்லது உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திலேயே ஆஞ்சநேயருக்கு ஒரு முறை முழு அபிஷேகம் உங்கள் பெயரிலே செய்யப்பட வேண்டும். அவ்வாறு செய்தால் இந்த சனி பெயர்ச்சி நன்றாக இருக்கும். மேலும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வாத்தியாருக்கு, அதாவது உங்களுடைய ஆசிரியருக்கு, அவர் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, தம்பதிகளாக செய்ய வேண்டிய அந்த வஸ்திரதானம், அதாவது புது துணிமணிகள் எடுத்து கொடுத்து அவரிடம் மங்கள ஆசீர்வாதம் பெற வேண்டும். அதன் மூலமாக தெய்வ கிருபையும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய குருமார்களுடைய ஆசியின் மூலமாக எல்லா விதத்திலும் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக மகர ராசி பிறந்தவர்கள் 80% நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக நான் சொன்ன இந்த பரிகாரங்களை செய்தாலே உங்களுக்கு போதுமானது. பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது, நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அவிட்ட 3-4 பாதங்கள் பிறந்தவர்கள், சதயம் பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களை பிறந்த கும்பராசி என்பர்களே, கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை ஜென்மசனியாக இருந்த சனி பகவான் இப்பொழுது உங்கள் ராசியை விட்டு 2ஆம் இடம் செல்கிறார். உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்திலே சனி பகவான் செல்கிறார். ஆகவே இதுவரை இருந்த ஆரோக்கிய குறைவுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். வேலை பளு ஓரளவு குறைக்கும். இதுவரை நீங்கள் வேலை பளுவால் இருந்த அவஸ்தைகளுக்கு ஏற்ற வருமானம் இனிமேல் உங்களுக்கு கிடைக்கும். திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும், திருமணம் நடக்கும். தொழில்துறையில் ஈடுபட்டவர்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருது நன்றாக இருக்கும். புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம். அனைத்திலும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு கிடைக்கும். அந்த பதவி உயர்வு மூலமாக நீங்கள் நல்ல வருமானத்தை அடைவீர்கள். இந்த உத்தியோகஸ்தர்களுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும். தாராளமாக வெளிநாடும் சென்றுவிட்டு வரலாம். 2 வருடங்கள் நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் ஏற்படும். வீடு மனை வாங்க விரும்புபவர்களுக்கு புதிதாக வீடு மனை வாங்கி கட்டி அழகு பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மேலும் இந்த வருடத்தில் இந்த சனி பெயர்ச்சி ஆன உடனேயே அடுத்து 2 மாதத்திலேயே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடி, இந்த கும்பராசியில் பிறந்த முதிர் கன்னிகைகளுக்கும், அதாவது பல வருடங்கள் திருமணம் ஆகாமல் தடைபட்டு கொண்டிருப்பவர்களுக்கும், அதே போலவே ஆண்களுக்கும் திருமணம் கைகூடி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தால் இந்த தோஷங்களுக்கான பரிகாரங்களை 2 மாதத்திற்குள் செய்துவிட வேண்டும். அதாவது மே 14ஆம் தேதிக்குள், அதாவது சித்திரை மாதத்திற்குள் அந்த பரிகாரங்கள் செய்துவிட வேண்டும். அவ்வாறு செய்தால் வைகாசி முதல் 1 வருடத்திற்குள் கண்டிப்பாக திருமணம் கைகூடும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. பெண்களுக்கு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய கணவன்மார்களுக்கு தொழில்துறையிலே பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் விரைவில் தீர்ந்து அவர்களும் நலம் பெறுவார்கள். உங்களுடைய ஆதரவு அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும். விவசாயிகளுக்கு
நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். முக்கியமாக கிழங்கு பயிரிடுபவர்கள், உளுந்து பயிரிடுபவர்கள் நல்ல லாபத்தை அடைவார்கள். அதன் மூலமாக நல்ல லாபம் பெற்று அருகில் இருக்கின்ற விவசாய நிலங்களை வாங்கக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு உருவாகும். இந்த கும்பராசியில் பிறந்த வயதானவர்களுக்கு உடல் வலிகள் தீர்ந்து ஆரோக்கியம் நன்றாக இருக்கும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை இருந்த ஆரோக்கிய குறைவுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைக்கும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவார்கள். கும்பராசியில் பிறந்த மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு இந்த வருட கடைசிக்குள்ளேயே நிச்சயமாக இன்டர்வியூ மூலமாக நல்ல வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். கேம்பஸ் இன்டர்வியூ மூலமாக வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கிறது. இந்த கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை இந்த சனி பகவான் பார்வையிடுகிறார். ஆகவே 4ஆம் இடத்தை இந்த சனி பகவான் பார்வையிடுவதனால் இந்த வருடத்தில் தாய்க்கு உடல் வலிகள், உடல் உபாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் குருடைய வீட்டிலே சனி பகவான் இருந்து அந்த சனியுடைய பார்வை இருப்பதனால் நிச்சயமாக உயிர் இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். ஆகவே அதிகமான கூட்டம் இருக்கின்ற இடங்களுக்கு செல்வதை முடிந்தவரை தவிர்த்து விட வேண்டும். முக்கியமாக அதிகமாக நீர் இருக்கின்ற நீர்நிலைகளுக்கு செல்வதையும் அதில் ஆபத்தான பிரயாணங்களை மேற்கொள்வதையும் தவிர்த்து விடுவது நல்லது. இல்லாவிட்டால் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. தவறி விழுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. லாபஸ்தானத்திற்கு அந்த சனி பகவான் பார்வையிடுகிறார். ஆகவே தொழில்துறையில் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் இருக்கின்ற லாபத்தை வெளிக்காட்டு கொள்ளாமல் இருப்பதில்லை. வெளிக்காட்டு கொண்டால் அதில் திருஷ்டி ஏற்பட்டு அதன் மூலமாக லாபம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்பொழுது 7.5 சனியிலே கடைசி 2.5 வருடங்கள், அந்த கடைசி 2.5 வருடங்கள் அது சுபஸ்தானத்திலே இருப்பதனால் சுபகாரியங்கள் நடக்கும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. உங்கள் ராசிநாதனே சனி பகவான் தான். அவர் குருடைய வீட்டில் இருப்பதனால் தெய்வ அருள் இருக்கும். தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். ஆனால் அதிகமான கூட்டம் இருக்கிற இடங்களுக்கு செல்லாமல் இருக்க வேண்டும். அதை தவிர மற்ற தோஷங்கள் ஏற்படுத்தாது. தெய்வ அருள் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் நல்ல முன்னேற்றம் பெறுவதற்காக ஒரு முறை குச்சனூருக்கோ அல்லது உங்களுக்கு நடு வயதில் இருந்தால் திருக்கொள்ளிக்காடு என்ற இடத்திற்கோ என்றால் அதற்கு பொதுவாக திருக்கொள்ளிக்காடு சென்றுவிட்டு வருவது 2வது முறை 7.5 சனி நடப்பவர்களுக்கு மிக நல்லது என்று கூறுவார்கள். ஆகவே திருக்கொள்ளிக்காடு சென்று வருவதற்கும் நல்லது. மேலும் திருநள்ளாறும் ஒரு முறை சென்றுவிட்டு வரலாம். இந்த 3இல் ஒரு க்ஷேத்திரத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து அங்கே சென்றுவிட்டு வந்தால் போதுமானது. நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக எல்லா வகையிலும் நன்மைகளை பெறுவார்கள். பொதுவாக தீப வழிபாடு என்பது மிக மிக உத்தமமானது. அதாவது தீபம் வைப்பது என்பது ஒரு சிறு யாகத்தை செல்வதை போல. யாகத்தில் எப்படி உணவுப் பொருட்கள் போடுகிறோமோ அதே போலவே தீபத்தில் எண்ணெய் இடுகிறோம். அந்த எண்ணெய் என்பது உணவுப் பொருளாகத்தான் இருக்கிறது. தீபத்திலே அந்த ஜுவாலை என்பது, அதன் நெருப்பு என்பது சூரியனை குறிக்கும். அதில் நீங்கள் ஊற்றுகின்ற அந்த எண்ணெய் என்பது சந்திரனை குறிக்கும். அதன் பிறகு அந்த ஜுவாலையில் இருக்கின்ற சிகப்பு அந்த பகுதி என்பது செவ்வாயை குறிக்கும். அதன் பிறகு அதற்கு எடுகின்ற திரி என்பது புதனை குறிக்கும். அங்கே அந்த ஜுவாலையிலே ஒரு மஞ்சள் நிறமாக எரிகின்றதால அது குருவை குறிக்கும். அந்த ஜுவாலை எரிவதன் மூலமாக வெளிச்சம் வருகிறது. அந்த வெளிச்சம் உங்களுக்கு சுக்கிரனை குறிக்கும். இந்த வெளிச்சம் வந்த பிறகு இருட்டு விலகிவிடும், அது சனியை குறிக்கும். அதன் பிறகு அந்த தீபத்தில் உங்களுக்கு நிழல் வருகிறது, அந்த நிழல் ராகுவை குறிக்கும். அதன் பிறகு தீபம் முழுவதுமாக இருந்த பிறகு தூபம் வருகிறது, அந்த தூபம் கேதுவை குறிக்கும். ஆக நவகிரக தோஷங்கள் விலகுவதற்கு தீப வழிபாட்டை தவிர வேறு எதுவுமே பிரதானம் கிடையாது. ஆகவே தீபம் வைப்பது மிக மிக உத்தமமானது. இந்த தீப வழிபாட்டின் மூலமாக பிரதி சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம், ஆஞ்சு நெய் தீபம் வைப்பதன் மூலமாக அடுத்த சனி பேச்சு வரை இந்த வருடம் முழுமைக்கும் 2.5 வருடங்களும் இந்த கும்பராசியில் பிறந்தவர்கள் நன்மைகளை அடைவார்கள் என்பது ஒரு பூரட்டாதி 4வது பாதம், உத்திரட்டாதி ரேவதி இந்த நட்சத்திரங்களை பிறந்த மீனராசி நண்பர்களே. மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இப்பொழுது ஜென்மசனி விரயத்திலிருந்து ஜென்மத்திற்கு வருகிறார். இதுவரை நீங்கள் எவ்வளவு வருமானம் வந்தாலும் அத்தனையும் செலவாகி கொண்டே இருந்தது. ஸ்பெகுலேஷன் துறையிலும் நிறைய நஷ்டப்பட்டு கொண்டிருந்தீர்கள். அந்த நஷ்டங்கள் எல்லாம் ஓரளவு விலகுவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கிறது. ஜென்ம சனியின் மூலமாக வேலை பளு மிக அதிகமாக இருக்கும். ஆனால் சலிக்காமல் வேலை செய்யுங்கள். உங்களுக்கு வேலை அதிகமாக இருந்தால்தான் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். உங்களுக்கு வேலை குறைந்தால் ஆரோக்கிய குறைவு ஏற்படுத்திவிடும். என்றால் தொழில்காரகன் சனி பகவான். ஆகவே நீங்கள் எந்த அளவுக்கு தொழில்
செய்யும் இடத்துல வேலை அதிகமாக செய்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசியிலே சனி பகவான் இருப்பது வேலைப்பளு அதிகமாக இருக்கும். இரவில் வெகு நேரம் கண் விடுத்து வேலை செய்யக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் முடிந்தவரை இரவில் வேலை செய்வதை தவிர்த்து விடுவது நல்லது. அதாவது நைட் டியூட்டி பார்ப்பதை தவிர்த்து விடுவது நல்லது. பகல் நேரத்தில் எவ்வளவு வேலை செய்தாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் இரவு நேரத்தில் வேலை அதிகமாக செய்தால் தூக்கமின்மை ஏற்படும். அதன் மூலமாக உடல் வலிகள், வயிற்றில் உபாதைகள், ஜீரண உறுப்பிலே கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மற்றபடி தொழில் செய்பவர்களுக்கு வேலை பளுவை தவிர வேறு பிரச்சனை எதுவும் இருக்காது. உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு தாமதமாக கிடைக்கும். தாமதமாக என்றால் அடுத்த வருடம், இந்த வருடம் கிடைக்காது. அடுத்த ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு பிறகு 1/6/2026க்கு பிறகு உங்களுக்கு நிச்சயமாக வேலை வாய்ப்பிலே நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உத்தியோக பதவி உயர்வு கிடைக்கும். இடமாற்றம் இப்பொழுது செய்து கொள்ளக்கூடாது. அடுத்த வருடம் இடமாற்றம் செய்து கொள்ளலாம். ஒருவேளை தனியார் கம்பெனியில் இருப்பவர்கள் வேறு வேலை தேட விரும்பினால் அடுத்த வேலை கிடைக்கின்ற வரை இருக்கின்ற வேலையை விடக்கூடாது. அவ்வாறு இருக்கின்ற வேலை விட்டுவிட்டு அடுத்த வேலைக்கு போக நீங்கள் விரும்பினால் சில காலம் வேலையில்லா திண்டாட்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. வீடு மனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். புதிய வாகனங்கள் வாங்கலாம். ஆனால் புதிய வாகனம் தான் வாங்க வேண்டும். பழைய வாகனத்தை வாங்கக்கூடாது. பழைய வாகனத்தை வாங்கினால் அந்த வாகனம் அடிக்கடி பழுதாகும். புதிய வாகனத்தை மட்டுமே வாங்க வேண்டும். மற்றபடி கடன் வாங்கி வீடு மனை வாங்கினாலும் அடுத்த வருடம் முதற்கொண்டு கடன் அடைப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களை தேடி வரும். திருமணமாகாதவர்களுக்கு அடுத்த வருடம் திருமணம் கைகூடும். அதாவது 2026ஆம் வருடத்திலே, அதாவது 2026 ஜூன் மாதத்திற்கு பிறகு ஒரு வருடம் நல்ல குருபலம் இருக்கிறது. ஆக ஜென்ம சனி முடிவதற்குள் கண்டிப்பாக திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். பெண்களுக்கு நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் கணவன்மார்களுக்கு 4 பேர் பார்த்து திருஷ்டி படக்கூடிய அளவுக்கு தொழில் விருத்தி ஏற்படும். குழந்தைகளுக்கும் நல்ல யோகத்தை ஏற்படுத்திக்கும். குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விவசாயிகள் நல்ல மகசூல் பெறுவார்கள். ஆனால் அவர்கள் எதை பயிரிட வேண்டும் என்று அருகில் இருக்கின்ற வேளாண் அரங்கிற்கு சென்று அவர்களுடைய ஆலோசனையின்படி நீங்கள் விவசாயம் செய்வது நல்லது. வயதானவர்களுக்கு உடல் வலிகள், மூட்டு வலிகள் வர வாய்ப்பு இருக்குது. ஆகவே கிழங்கு வகைகளை சாப்பிடுவதையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடுவதையும் தவிர்த்து விடுவது நல்லது. தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். இந்த மீனராசியை பிறந்தவர்கள் அதிகமான தண்ணீர் இருக்கின்ற இடத்துல சென்று நீங்கள் விளையாடுவதை தவிர்ப்பது நல்லது. ஏனென்றால் அதிகமான தண்ணீர் இருக்கின்ற இடத்துல நீங்கள் சென்று விளையாடினாலும் அதில் சாகசங்கள் செய்தாலும் தவறி விழுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே அதிகமான தண்ணீர் இருக்கிற இடத்திலும் அதிகமான கூட்டம் இருக்கின்ற இடத்திலும் செல்வதை முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. கூட்டம் இல்லாத கோயில்களுக்கு சென்று விட்டு வாருங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தொற்று நோய்களும் வராமல் இருக்கும். மேலும் இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். படித்த மாணவர்களுக்கு முதலில் சுமாரான வேலையும் அடுத்த வருடம் நல்ல வேலையும் கிடைக்கும். இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்வையிடுகிறார். ஆகவே 3ஆம் இடத்தில் சனி பகவான் பார்வையிடுவதன் மூலமாக இளைய சகோதரனுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 7ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். ஆகவே உங்கள் மனைவிக்கு உடல் வலிகள் ஏற்படும். ஆனால் பெரிய தோஷங்கள், பிரச்சனைகள் ஏற்படுத்தாது. கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள், விவாதங்கள் எல்லாம் விலகி நன்மைகளை அடைவீர்கள். 10ஆம் இடத்தை அந்த சனி பகவான் பார்வையிடுகிறார். தொழில்துறையில் நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய முயற்சிகளையும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளையும் உங்களால் ஏற்படுத்தக்கூடிய அந்த முன்னேற்றத்தையும் வெளியில் சொல்லக்கூடாது. சொன்னால் அதில் தடைகள், தொழில்துறையில் தடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. ஒரு முறை அவசியம் திருநள்ளாறு சென்று முதலிலே நல தீர்த்தத்தில் நீராட வேண்டும். அல்லது 7 முறை ஹரி ஹரி என்று சொல்லி தீர்த்தத்தை தலையில் தெரித்துக் கொள்ள வேண்டும். அதன் பிறகு 3 முறை தீர்த்தத்தை குடிக்க வேண்டும். அதன் பிறகு அங்கே இருக்கின்ற விநாயகருக்கு வழிபாடு செய்துவிட்டு சூறை தேங்காய் உடைக்க வேண்டும். அங்கே இருக்கின்ற இதர சன்னிதிகளுக்கு சென்று வணங்கிவிட்டு அதன் பிறகு தர்பாரண்யேஸ்வரர் கோயிலுக்கு சென்று 8 தீபத்தை வைக்க வேண்டும். அங்கே விநாயகரையும் அங்கே சனி பகவானையும் வணங்கிவிட்டு நீங்கள் சிவபெருமானை வணங்கிவிட்டு கடைசியில் அம்பாளை தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு சனி குலத்துக்கு நேரே இருக்கின்ற பெருமாள் கோயிலுக்கு சென்று நலநாராயண பெருமாள் கோயிலுக்கு சென்று அங்கே பெருமாளையும் தாயாரையும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்துவிட்டு வர வேண்டும். இந்த வழிபாடுகளை நீங்கள் வெள்ளிக்கிழமை மாலையிலும் சனிக்கிழமை காலையிலும் செய்து கொள்ளலாம். இதன் மூலமாக சனி தோஷங்கள் முற்றிலுமாக விலகும். அடுத்து நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே உங்கள் வீட்டிற்கு அருகிலே இருக்கின்ற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று
ஆஞ்சநேயருக்கு சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் வைத்துவிட்டு வர வேண்டும். இவ்வாறு வைத்துவிட்டு வந்தாலே உங்களுக்கு போதுமானது. இந்த அடுத்த சனி பெயர்ச்சி வரையிலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த சனி பெயர்ச்சியின் மூலமாக நீங்கள் 60% நன்மைகளை பெற்று சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி.